மகாபாரதத்தின் மையப்பகுதியான இந்த பகவத்கீதை 18 அத்தியாயங்களை கொண்டது. மனிதருக்கு மனிதர் சொன்னது திருக்குறள், மனிதர்கள் கடவுளுக்கு சொன்னது தேவாரம் திருவாசகம். ஆனால் கடவுள் மனிதனுக்கு சொன்னது இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதையானது பகவான் கிருஷ்ணர் மனக்குழப்பத்தில் இருக்கும் அர்ஜுனனுக்கு சொன்னதாக மட்டும் நாம் எண்ணிவிடக்கூடாது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய சோதனையான நேரங்களில் ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு இந்த பகவத்கீதை கட்டாயம் உதவி புரியும். இந்த பதிவை கடைசி வரையும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வது என்றே தெரியாமல் இருப்பவர்கள், என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று யோசனை செய்து கொண்டிருப்பவர்கள், இன்னும் பல்வேறு விதமான கவலையில் இருப்பவர்கள் எல்லோருமே இந்த பதிவை கேட்க வேண்டும். இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி நாட்களில் இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். வாருங்கள், என்னோடு சேர்ந்து பயணிக்க. உங்கள் கண்களை மூடிக்கிட்டு இதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மனசார உளமாற கேளுங்க. பகவான் கிருஷ்ணரோட ஆழ்ந்த தத்துவங்களை மனசில் பதிய வைங்க. அத்தியாயம் 1, மனக்குழப்பமும் மனக்கவலையும். குருஷேத்திரம் இந்திய நாட்டோட ஒரு புனித பூமி. இங்கே 2 பெரிய படைகள் போருக்கு தயாராக நிற்குது. ஒரு பக்கம் கௌரவர்கள், இன்னொரு பக்கம் பாண்டவர்கள். உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே எதிரெதிரான அணியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போரில், இதுக்கு நடுவில் பாண்டவர்களோட மாவீரனான அர்ஜுனன் தன்னோட தேரோட்டியான கிருஷ்ணங்கிட்ட சொல்கிறாரு, கேசவா, என்னோட தேரை இந்த 2 படைகளுக்கும் கொண்டு போய் நடுவில் நிறுத்துங்க. நான் யாரோட போர் புரிய போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே கண்ணன் தேரை கொண்டு போய் 2 படைகளுக்கும் நடுவில் நிறுத்துறாரு. அர்ஜுனன் தன்னோட கண்ணை அகலமாக விரித்து பார்க்குறாரு. அவர் பார்த்த காட்சி அப்படியே அவரை அதிர்ச்சி அடைய வைக்குது. அங்கே நிற்கிறவங்க என்னோட பாட்டனார் பீஷ்மர், என்னோட ஆசான் துரோணர், அவங்களுக்கு எதிராக நான் எப்படி அம்பு தொடுக்க முடியும்? அவங்க என்னோட வணக்கத்துக்குரியவங்க. அங்கே பாருங்க கண்ணா, என்னோட சகோதரர்கள், என்னோட சித்தப்பா மக்கள், மாமா மக்கள் எல்லாருமே இங்கே. நான் எப்படி அவங்கள கொல்ல முடியும்? இந்த அரச பதவிக்காக நான் என்னோட சொந்த குடும்பத்தையே அழிக்கணுமா? அர்ஜுனனோட கையெல்லாம் அப்படியே நடுங்குது. அவனோட வில் அப்படியே கீழே விழுது. அவனோட கண்களில் அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. இல்லை கண்ணா, இல்லை, நான் போர் புரிய மாட்டேன். இந்த போர் எங்களுக்கு எந்த மாதிரியான நன்மையை செஞ்சிடும்? நாங்கள் ஜெயித்தாலும் எங்கள் குடும்பம் அழிஞ்சு போகும். அப்படி இருக்கும்போது இந்த அரசாட்சி எனக்கு என்ன பயனை கொடுத்துரும்? இதெல்லாம் கண்ணன் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தார். கண்ணா, நான் போர் செஞ்சால் குலத்தை அழிப்பேன். குலம் அழிஞ்சா குல தர்மம் அழியும். தர்மம் அழிஞ்சா அதர்மம் பெருகும். அதர்மம் பெருகுனா பெண்கள் கெடுவார்கள். பெண்கள் கெட்டால் வண்ண சங்கரம் ஏற்படும். இது எங்களோட முன்னோர்களை கூட நரகத்துக்கு அனுப்பிடும். பரந்தாமா, எனக்கு தெரியும் இந்த போரில் எங்கள் பக்கம்தான் தர்மம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் தர்மத்தை காப்பாற்ற நான் எப்படி அதர்மம் செய்ய முடியும்? நான் அப்படி செய்யணுமா? என்னுடைய குருக்களையும் உறவினர்களையும் நான் கொல்லணுமா? அது எப்படி சரியாகும் கிருஷ்ணா? நான் என்ன பாவம் செய்ய போகிறேன்? பேராசையால் சொந்த உறவினர்களை கொல்ல போகிறேன். இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்க முடியும்? இப்படி அர்ஜுனன் சோகமாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவருக்கு உணர்வு மாறுது. வீர உணர்வு அவருக்கு தோன்றுது. இல்லை இல்லை, நான் அழக்கூடாது. நான் ஒரு சத்திரியன். போர் புரிவது தான் என்னோட கடமை. இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்றால் கூட எங்கள் குடும்பத்தை இழப்போம். நண்பர்கள் செத்து போவாங்க. பகைவர்கள் மட்டும் இல்லை, நேசித்தவங்களே எதிரியாக நிற்கிறாங்க. கண்ணா, என்னால் இதை செய்ய முடியாது. நான் போருக்கு போக மாட்டேன். இந்த அரசாட்சி வேண்டாம், செல்வம் வேண்டாம், இன்பம் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம். நான் காட்டுக்கு போய் துறவியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறாரு. தன்னோட வெள்ளை கீழே போட்டுட்டு தேருக்கு பின்னாடி போய் அமர்ந்துக்கிறாரு. அவரோட கண்ணில் கண்ணீர் வருது. மனசில் ஒரே குழப்பம். கண்ணன் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கார். அவருக்கு தெரியும் அர்ஜுனனோட இந்த குழப்பம் கிருஷ்ணருக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கி இருக்குது. உலகத்துக்கு ஒரு மகத்தான தத்துவத்தை உபதேசிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு கிருஷ்ணருக்கு முன்னாடியே தெரியும். அர்ஜுனனோட சந்தேகங்கள், அவரோட குழப்பங்கள், இது எல்லாமே மனுஷங்களோட மனசினுடைய பிரதிபலிப்பு தான். தர்மம்னா என்ன, கடமைனா என்ன, வாழ்க்கையோட நோக்கம் என்ன,
இந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் கிருஷ்ணர், அந்த கண்ணன் அர்ஜுனருக்கு அடுத்தது உபதேசிக்க போறார். அத்தியாயம் 2, ஆத்மாவும் ஆத்ம தத்துவமும். ஆத்மாவோட அழியாத தத்துவத்தை, நம்ம கடமையை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிறத இந்த சாப்டர் ரொம்ப தெளிவாக சொல்லும். குருஷேத்திரத்தோட போரில் அர்ஜுனன் துக்கத்தில் மூழ்கி தேருக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாரு. அவரோட கண்ணீர் வடியுது. கண்ணன் அவர் அன்போடு பார்க்குறாரு. கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுனா, இந்த நேரத்தில் உனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்தது? இது உயர்ந்தோருக்கு ஏற்றது இல்லையே. சொர்க்கத்தை அடைய முடியாது இதனால். இது அவமானத்தை கொடுக்கும். அர்ஜுனா, ஆண்மை இல்லாதவனாக இருக்காத. இது உனக்கு அழகில்லை. உன்னோட பலவீனத்தை விட்டுரு. இதை கேட்ட அர்ஜுனன் தன்னோட குழப்பத்தை திருப்பியும் சொல்கிறார். கண்ணா, நான் எப்படி பீஷ்மரோடும் துரோணரோடும் போர் புரிய முடியும்? அவங்க என்னோட வணக்கத்துக்குரியவர்கள். அவங்கள கொல்றதை விட பிச்சை எடுத்து வாழ்கிறதே மேல். அதை கேட்ட கண்ணன் புன்னகையோடு சொல்கிறாரு. அவருக்கு தெரியும் இந்த சமயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு ஆழமான ஒரு உபதேசம் தேவைப்படுது அப்படிங்கிறது கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் சொல்கிறாரு, அர்ஜுனா, ஏன் இறக்கப்பட தேவையில்லாதவர்களை பற்றி வருத்தப்படுற? முற்றும் துறந்த முனிவர்களை மாதிரி பேசாத. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. முனிவர்கள், இருப்பவர்கள், இறந்தவர்கள், அவர்களையெல்லாம் பற்றி வருத்தப்படுறதில்ல. இப்போ நான் இருக்கிற நிலையில் இதற்கு முன்னாடி நான் இருந்ததில்லை. அப்படி இல்லவே இல்லை. நீயும் இந்த அரசர்களும் இப்படி தான். இதற்கு பின்னாடியும் இந்த நிலையில் நாம் இருக்க போகிறதில்லை. எப்படி உயிர் நம்மளோட இளமை, வாலிபம், முதுமை அப்படிங்கிற நிலையை பெறுறோமோ அதே மாதிரி அந்த உயிர் வேறு வேறு உடல்களை பெறுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆற்றல் உடையவர்கள் கலங்கிறது கிடையாது. இரவு பகல், சுகம் துக்கம், இது மாதிரி புலன் இன்பம் இதெல்லாம் நிலையில்லாதது. அர்ஜுனா, இந்த உடல் அழியக்கூடியது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அழிவே இல்லாதது. அது பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. அது எப்போவுமே இருக்கும். ஒருத்தன் பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டிட்டு புது ஆடைகளை அணியிற மாதிரி தான் ஆத்மா பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பை அணியுது. எந்த வாளாலும் ஆத்மாவை வெட்ட முடியாது. எந்த நெருப்பாலும் ஆத்மாவை எரிக்க முடியாது. எந்த நீராலும் ஆத்மாவை அணைக்க முடியாது. எந்த காற்றும் ஆத்மாவை உலர்த்தாது. எவன் ஒருத்தன் ஆத்மாவை கொல்றவனாகவும் கொல்லப்பட்டவனாகவும் நினைக்கிறானோ அவன் உண்மையவே அறியாதவன். உண்மையில் ஆத்மாவை யாராலையுமே கொல்ல முடியாது, கொல்லப்படுவதும் இல்லை. இதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஆச்சரியம். அவன் கேட்குறான், ஆனால் கண்ணா, நான் உங்களை கொன்னா அது பாவம் இல்லையா? அதை கேட்ட கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அர்ஜுனா, உண்மையில் யாரும் யாரையும் கொல்றதில்லை, கொல்லப்படுவதும் இல்லை. இது வெறும் தோற்றம். ஆனால் ஆத்மா என்றைக்குமே அழியாதது. அர்ஜுனா, ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ உன்னோட கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாத. கர்மத்தில் உனக்கு உரிமை இருக்குது, ஆனால் பலனில் உனக்கு உரிமை கிடையாது. பலனை எதிர்பார்த்து செயல்புரிகிறவங்க அறிவில்லாதவங்க. அதை கேட்ட அர்ஜுனன், ஆனால் கண்ணா, எப்படி நான் பலனை நாடாமல் செயல்பட முடியும்? அதை கேட்டதும் கண்ணன், சமநிலை தான் யோகம். உன்னோட செயல்களை திறமையாக செய், ஆனால் அதனுடைய விளைவுகளில் பற்று வைக்காத. வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாயிரு. இதுதான் யோகம். சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், இது எல்லாத்தையும் சமமாக பாவித்து போர் புரிய தயாராயிரு. இதனால் உனக்கு எந்த பாவமும் வராது. அர்ஜுனா, ஒரு ஞானி எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் தன்னோட மனசோட ஆசைகளை எல்லாம் விட்டு ஒழிச்சிருவான். தன்னிலேயே திருப்தி அடைவான். துன்பத்தில் கலங்க மாட்டான், இன்பத்தில் மகிழ்ச்சி அடைய மாட்டான். அவன்தான் ஞானி. அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, அப்படின்னா அப்படிப்பட்ட ஞானியோட நடை பேச்சு இதெல்லாம் எப்படி இருக்கும்? பரமாத்மாவோட ஒன்றிணைப்பவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணன் விளக்கம் அளிக்கிறாரு. அவன் எல்லா ஆசைகளையும் விட்டு ஒழிச்சிருவான். தன்னோட மனசில் ஏற்படக்கூடிய இன்பம் துன்பம் ரெண்டையும் சமமாக ஏற்றுக்குவான். பற்றே இல்லாதவனாக, அச்சமே இல்லாதவனாக, கோபமே இல்லாதவனாக இருப்பான். அவன்தான் உண்மையான ஞானி. அர்ஜுனா, நீ உன்னோட கடமையை செய். ஒரு சத்திரியனுக்கு போர் புரியறதை விட ஒரு உயர்ந்த தர்மம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த போர் உனக்கு தானாகவே வந்திருக்கு. இது சொர்க்கத்தோட வாசலை திறக்கும். இது கேட்டதும் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது.
சந்தேகத்தோடு கேட்குறாரு. ஆனால் கண்ணா, இந்த போரில் நான் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் துன்பம் தானே வரும். அதை கேட்ட கண்ணன், அர்ஜுனா, வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் மனசோட விளையாட்டு. உண்மையில் நீ யார் அப்படின்னு நீ உணர்ந்தா எந்த செயலுமே உன்னை பாதிக்காது. நீ உன்னோட கடமையை மட்டும் செய், அவ்வளோதான், அதுவே போதும். அதனால் அர்ஜுனா, இந்த ஞானத்தை நான் உனக்கு சொல்லிட்டேன். இப்போது நீ தான் முடிவெடுக்கணும். உன்னோட கடமையை செய்யணும் அல்லது செய்யாமல் இருக்கணும். முடிவு உன்னுடையது. இந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்ல, அதை கேட்டதும் அர்ஜுனனுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிருச்சு. அந்த குழப்பமான கேள்வியை தான் அடுத்து வரக்கூடிய அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்க போகிறாரு. இந்த அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றியும் ஆத்மாவோட அழிவில்லாத தன்மையை பற்றியும் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அத்தியாயம் 3, கர்மயோகம். கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு செயலை நம்ம செய்யும்போது அதோடைய முக்கியத்துவத்தையும் அதை எப்படி யோகமாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் இந்த அத்தியாயம் விளக்குது. குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு திரும்பவும் ஒரு குழப்பம் வந்தது. அவனோட மனசில் பல்வேறு கேள்விகள் எழுது. கண்ணனோட முகத்தை உத்து பார்த்து அவன் கேட்குறான், கண்ணா, செயலை விட ஞானம் மேலானது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படின்னா ஏன் என்ன இந்த மாதிரியான கொடிய செயல்களில் ஈடுபடுத்துறீங்க? உங்களோட வார்த்தைகள் என்னை குழப்பமடைய செய்யுது. எது சிறந்ததுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறாரு. அதுக்கு கண்ணன் அதற்கான பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுனா, இந்த உலகத்தில் 2 வழிகள் இருக்குது. அதை நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஞான யோகம், கர்ம யோகம். ஞானிகள் தியானம் மூலம் முக்தி அடைகிறாங்க. ஆனால் கர்ம யோகிகள் பற்றே இல்லாத செயல் மூலம் முக்தி அடைகிறாங்க. ஆனால் யாரும் செயல்படாமல் இருக்க முடியாது அர்ஜுனா. இயற்கையோட குணங்கள் நம்ம செயல்பட வைக்குது. அதனால் செயலில்லாமல் இருப்பது அப்படிங்கிறது இயலாத காரியம். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படின்னா கண்ணா, செயலை தவிர்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்க, அதற்கு கண்ணன், ஆமாம் அர்ஜுனா, யாருமே ஒரு கணம் கூட செயலற்று இருப்பதில்லை. ஆனால் செயல் புரிவதற்கும் செயலற்று இருப்பதற்கும் நடுவில் ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்குது. அதைத்தான் நீ புரிஞ்சுக்கணும் அர்ஜுனா. உடல் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது மனம் செயலில்லாமல் இருக்க முடியும். இதுதான் உண்மையான கர்மயோகம். இந்த பிரபஞ்சம் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வேற வழி இல்லாமல் செயல் செய்யக்கூடிய நிலையிலேயே இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு உண்டான இன்பங்களையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மூடன் கபடன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அர்ஜுனா, எவன் ஒருத்தன் மனசினால புலன்களை அடக்கி கர்மங்களை செயல்களை செய்கிறானோ அவன் தான் சிறந்தவன். நீ நியாயமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இரு. செய்யாமல் இருக்கிறத விட செய்கிறது தான் சிறந்தது. அதனால் அர்ஜுனா, உன்னோட கடமையை நீ செய், ஆனால் அதனோட பலனில் ஆசை வைக்காத அப்படின்னு சொல்ல, அர்ஜுனன், ஆனால் கண்ணா, அப்படி பற்றில்லாமல் இருப்பது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு கிருஷ்ணர், உன்னோட செயல்களை யாகமாக பண்ணு, எல்லா செயல்களையுமே பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணு. அப்போது அது உன்னை கட்டி போடாது. பிரம்மா படைப்போட தொடக்கத்தில் மனுஷங்களையும் யாகத்தையும் படைத்தார். இந்த யாகத்தால் தான் நீங்கள் பெருகுவீங்க. இது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் காமதேனுவாக இருக்கட்டும். அதை கேட்ட அர்ஜுனர், கண்ணா, யாகம் எப்படி நம்மளை முன்னேற்றம் அடைய வைக்கும் அப்படின்னு கேட்க, அதை கேட்டதும் கண்ணன், யாகத்தால் தேவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை செய்வாங்க. இந்த மாதிரி பரஸ்பர நன்மை ஏற்படும். இதுதான் உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து போகும். ஆனால் யாகம் செய்யாமல் தனக்காக மட்டுமே வாழக்கூடியவர்கள் பாவத்தில் வாழ்கிறாங்க. அதை கேட்ட அர்ஜுனன், அப்படின்னா கண்ணா, நம்ம எல்லாருமே தொடர்ந்து செயல்பட வேண்டுமா? அதை கேட்ட கண்ணன், ஆமாம் அர்ஜுனா, ஞானிகள் கூட தொடர்ந்து செயல்படுறாங்க. ஆனால் அவங்க உலகத்தோட நன்மைக்காக செயல்படுறாங்க. தங்களுக்குன்னு எதுவுமே இல்லாமல் செயல்படுறாங்க. தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்கணும். நான் கூட தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கேன். நான் செயல்படாமல் விட்டுட்டேன் அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அதை கேட்டதும் அர்ஜுனன் ஆச்சரியமாக கேட்குறார், கண்ணா, நீ ஏன் செயல்பட வேண்டும்? உங்களுக்கு தான் எந்த குறையுமே இல்லையே,
அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. அதுக்கு கண்ணன், அர்ஜுனா, எனக்கு எந்த குறையும் கிடையாது, நான் அடைய வேண்டியது அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனால் நான் செயல்படாமல் இருந்தேன் அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் என்னையே ஃபாலோ பண்ணி செயல்படாமல் இருந்துருவாங்க. அது இந்த உலகத்துக்கு நல்லதில்லை. அர்ஜுனா, உன்னோட சுபாவத்துக்கு ஏற்ற செயலை நீ செய்யணும். அது குறைபாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதுதான் உனக்கு சிறந்தது. மற்றவங்களோட கடமை நல்லா இருந்தாலும் அது உனக்கு ஆபத்தானதாக கூட இருக்கும். அதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோட, ஆனால் கண்ணா, சில நேரங்களில் நம்ம தவறான செயல்களில் ஈடுபடுறோமே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கான கருத்தை கிருஷ்ணர் ஆழமாக சொல்கிறாரு. அர்ஜுனா, அதன் பெயர் காமம். அதுதான் கோபமாக மாறுது. அதுதான் மனுஷங்களோட மிகப்பெரிய பகை. அது ஞானத்தை முற்றிலும் மூடி மறைச்சிடும். அதனால் அர்ஜுனா, முதல்ல உன்னோட புலன்களை கட்டுப்படுத்து. அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, இந்த காமத்தை எப்படி வெல்றது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு கிருஷ்ணர், அர்ஜுனா, முதல்ல உன்னோட புலன்களை கட்டுப்படுத்து, உன்னோட மனசை கட்டுப்படுத்து. கடைசியாக உன்னோட புத்தியால் இந்த காமத்தை உன்னால் ஈஸியாக வெல்ல முடியும். உன்னை விட உயர்ந்தது ஆத்மா அப்படிங்கிறத நீ உணரணும். இந்த உணர்வுனால் மட்டும்தான் இந்த வலிமையான பகையை உன்னால் வெல்ல முடியும். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் உன்னோட கடமையை செய், ஆனால் அதனுடைய பலனில் பற்று வைக்காத. உன்னோட செயல் எல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ணு. இதுதான் உண்மையான கர்மயோகம். அதை கேட்டதும் அர்ஜுனனோட கண்ணில் ஒரு புதிய பிரகாசம் தெரியுது. மரியாதையோடு அவர் கிருஷ்ணரை வணங்குறாரு. திரும்பியும் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அன்பு, கருணை, இது மாதிரியான உணர்வுகள் புத்தியை விட மேலானது. புத்தி, உணர்வுகள், இதைவிட எது மேலானதோ நுட்பமானதோ அதுதான் ஆத்மா, பரமாத்மா. ஆதியும் நடுவும் முடிவும் இல்லாதது, இயங்காமல் இயங்கிக் கொண்டிருப்பது, அணுவுக்குள் இருப்பது, பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் தாண்டி இருக்கும், ஆனந்தமே வடிவானது. திரண்ட தோள்களை உடைய அர்ஜுனா, ஆத்மா மேலானது, பலமுள்ளது, நுட்பமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த புத்தியை ஞானத்தினால் மனசை வசப்படுத்தி அடக்க முடியாத ஆசைகளை அடக்கி தடைகளை வெற்றி அடைஞ்சி நீ வெற்றி பெறணும். அதனால் உன்னோட செயலை நீ செய்யணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு. இப்படி 3வது அத்தியாயம் முடியுது. அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஞானத்தை பற்றி சொல்ல போகிறார். அத்தியாயம் 4, ஞானம் மற்றும் கர்மத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஒரு சில கேள்விகளால் தெளிவடைஞ்ச அர்ஜுனர் அடுத்த கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். கண்ணா, நீங்கள் ரீசண்டாக தான் தோன்றியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. உங்களை விட சூரியன் உங்களுக்கு முன்னாடியே தோன்றியிருக்கார். அப்படி இருக்கும்போது சூரியனை பற்றியும் யோகத்தை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் எப்படி நம்புறது? நீங்கள் சொல்கிறது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாரு. அதற்கு கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அர்ஜுனா, நீயும் நானும் பல பிறவைகள் எடுத்திருக்கோம். நான் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருக்கேன், ஆனால் நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. நான் பிறப்பே இல்லாதவன், அழிவே இல்லாதவன், எல்லா உயிர்களோட ஈஸ்வரன். என்னோட மாயையால் நான் எப்போதெல்லாம் தேவையோ அப்போவெல்லாம் அவதரிக்கிறேன். தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலை தூக்குற போதெல்லாம் நான் அவதரிப்பேன். நல்லவங்களை காக்கிறதுக்கு, தீயவங்களை அழிக்கிறதுக்கு, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நான் யுகம் யுகமாக அவதரிக்கிறேன். என்னோட பிறப்பும் செயலும் தெய்வீகமானது. இதை உணர்ந்தவன் மீண்டும் பிறக்கிறதில்ல, அவன் என்னை அடைகிறான். நான் நல்லவர்களை காப்பாற்றவும் கொடியவர்களை அகற்றவும் தேவைப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வடிவத்தில் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். அர்ஜுனா, என்னோட பிறப்பும் செயலும் தெய்வீகமானது. இதை உணர்ந்தவன் மீண்டும் பிறக்கிறதே இல்லை, அவன் என்னை அடைஞ்சிருவான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல, அதை கேட்ட அர்ஜுனன் ஆர்வமாக, அப்படின்னா கண்ணா, உங்களை அறிந்தவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கண்ணன் சொல்கிறாரு, பயம், கோபம், பற்று இது எல்லாத்தையும் விட்டவர்கள், என்னையே சரணடைந்தவர்கள், ஞானத்தால் பரிசுத்தமானவர்கள், இவங்க மட்டும்தான் என்னோட இயல்பை அடைகிறாங்க. அர்ஜுனா, கர்மத்தோட நுட்பம் நீ அறியணும்.
கர்மம், நிகர்மம், அகர்மம் இதனுடைய வேறுபாட்டை அறிந்தவன் ஞானி. அதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோடு கேட்டார், இதனுடைய வேறுபாட்டை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு கண்ணன், செயலோட செயலின்மையையும் செயலின்மையோட செயலையும் காண்பவனே உண்மையான ஞானி. அவன்தான் எல்லா செயல்களையும் செஞ்சுக்கிட்டே செயலற்றவனாக இருக்கான். அர்ஜுனா, பல பேர் பலவிதமான யாகங்களை செய்கிறாங்க. ஒரு சிலர் தெய்வங்களுக்கு யாகம் பண்ணுறாங்க, ஒரு சிலர் பிரம்மத்தையே யாகம் பண்ணுறாங்க, சிலர் புலன்களை யாகம் பண்ணுறாங்க. இதை கேட்ட அர்ஜுனன் ரொம்ப ஆர்வமாக, நீங்கள் சொன்னதில் எது சிறந்தது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு கண்ணன், ஞான யாகம்தான் எல்லா யாகங்களையும் சிறந்தது அர்ஜுனா. எல்லா செயல்களும் ஞானத்தில் தான் முடிவடையுது. ஞானத்தை போல பரிசுத்தம் வேறு எதுவுமே கிடையாது. யோகத்தில் பக்குவம் அடைஞ்சவன் காலப்போக்கில் தானாகவே ஞானத்தை பெறுறான். ஞானம் பெற்றவன் ரொம்ப சீக்கிரமே பரமசாந்தி அடைஞ்சிருவான், பரமாத்மா ஆயிடுவான். அதை கேட்ட அர்ஜுனன், அந்த ஞானத்தை பரமாத்மாவை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர், யோகிகள் மெய், வாய், கண், காது, மூக்கு ஆகிய ஐம்பொறிகளையும் அடக்கி அவற்றால் அடையக்கூடிய புலனடக்கம் அப்படிங்கிற வேள்வியில் எரிச்சிடுறாங்க. இப்படித்தான் அவங்க ஞானத்தை அடையிறாங்க. வேறு சிலர் வேள்வி தீயில பொருட்களை சமர்ப்பித்து ராஜயோக ஆசனம், ஒரு சிலர் ராஜயோக ஆசனம் செய்கிறாங்க, ஒரு சிலர் அகிம்சை வழியில் தன்னை வருத்திக்கிறாங்க, வேறு சிலர் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்க, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட செயல்களை செஞ்சு ஞானத்தை அடையிறாங்க, பரமாத்மாவை அடையிறாங்க. ஒரு சிலர் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற புலால் உணவை மறுத்து சாத்வீக உணவை சாப்பிட்டு உடலை பேணுவதற்காக மட்டும் சாப்பிட்டு பலனை பெறுறாங்க. பொருட்களால் செய்யக்கூடிய வேள்வியை விட ஞானத்தால் செய்யக்கூடிய வேள்வி தான் ரொம்ப சிறந்தது. அந்த ஞானத்தை உண்மையான கல்வி முறையில் ஞானிகளோட அடக்கமாக உண்மையாக சேவை செஞ்சு அவர்களுடைய மனம் குளிரும்படி அவங்கள வணங்கி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வேட்கையில் தரமான நேர்மையான கேள்விகளை கேட்டு நீ நடந்துக்கிட்டேன்னா அந்த மகத்தான ஞானிகள் தத்துவ ஞானத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த ஞானத்தை நீ தெரிஞ்சுக்கிறதுனால மீண்டும் குழப்பம் அடைய மாட்டாயோ அந்த ஞானத்தினால உண்மை, அறிவு, ஆனந்தமயமான பரம்பொருளான பரமாத்மாவை, அந்த பிரபஞ்சத்தை, அந்த உண்மையான ஆன்மாவை என்னிடத்தில் நீ பார்ப்ப. அதனால் அர்ஜுனா, நம்பிக்கை கொண்டவனாயிரு, உன்னோட மனசை அதில் ஈடுபடுத்து, உன்னோட புலன்களை அடக்கு, ஞானத்தை பெறு. ஞானம் பெற்ற உடனே ரொம்ப சீக்கிரமாக நீ என்கிட்ட வந்துடுவ. ஆனால் சந்தேகம் இருக்கிறவன் அழிஞ்சிருவான். சந்தேகம் இருக்கிறவனுக்கு இந்த உலகமும் இல்லை, மறு உலகமும் இல்லை, சுகமும் இல்லை. அதை கேட்ட அர்ஜுனன், அப்படின்னா கண்ணா, சந்தேகங்களை எப்படி நம்மகிட்டருந்து வெளியே தூக்கி எறிகிறது அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட கிருஷ்ணர், யோகத்தால் உன்னோட செயல்களோட உறவுகளை அறுத்துரு, ஞானத்தோட வாளால் உன்னோட சந்தேகங்களை வெட்டி வீழ்த்திரு. இப்படி செய்ய அர்ஜுனா, எழுந்து நில்லு, யோகத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்ல 4வது அத்தியாயம் முடிவடையுது. அத்தியாயம் 5, கடமையும் துறவும். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணன் கிட்ட பறந்தாமா, நீங்கள் பலன் தராமல் செயல் செய்ய வேணும் அப்படின்னும், அதை புகழ்ந்து ஞான யோகம் மேற்கொள்ளணும் அப்படின்னும், அதை புகழ்ந்து 2 வகையாக பேசுனீங்க. இந்த 2ல் எது எனக்கு சிறப்பானது, எது எனக்கு மேன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஞான யோகம் பலனே கருதாமல் காரியங்களை செய்யக்கூடிய கர்மயோகம், இந்த 2மே ரொம்ப மேன்மையானது தான். ஆனால் கர்மயோகம் நடைமுறைக்கு ரொம்ப எளிமையானது, யார் வேணால் அதை கடைபிடிச்சிடலாம். அதனால் கர்மயோகம் நிறையா பேர்த்துக்கு மேன்மையை கொடுக்குது. ஆனால் உண்மையான சன்னியாசி அப்படிங்கிறவர் விருப்பு வெறுப்பே இல்லாதவர், எதிர்மறைகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் ரொம்ப எளிதாக பந்தங்கள்லேருந்து விடுபடுவார். உண்மையில் கர்ம சந்நியாசமும் கர்ம யோகமும் வேறுபட்டவையா அப்படின்ற கேள்வி உனக்கு வரும். அறியாதவர்கள் மட்டும்தான் இதனை வேறுபட்டது அப்படின்னு கருதுகிறாங்க. ஞானி இந்த 2மே ஒன்றா தான் பார்க்குறார். எந்த ஒன்றில் அந்த ஞானி நிலை பெறுகிறானோ அதனுடைய பயனை மற்றதிலும் அடைகிறான்.
சாங்கியர்கள் அடையக்கூடிய நிலையை யோகிகளும் அடையிறாங்க. சாங்கியமும் யோகமும் ஒன்று தான் அப்படிங்கிறத பார்க்குறவன் தான் உண்மையாக உணர்றான். அதை கேட்ட அர்ஜுனன், ஆனால் கர்ம சந்நியாசம் கடினமானது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட கண்ணன் ஆமாம் அப்படிங்கிறாரு. ஆமாம், கர்ம சந்நியாசம் அப்படிங்கிறது யோகமின்றி அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் யோக முறையில் விரைவில் பிரம்மத்தை அடையிறாங்க. யோகியோட இயல்பை நீ புரிஞ்சுக்கணும் அர்ஜுனா. தூய்மையான ஆத்மா இருக்கிறவன், தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டவன், எல்லா உயிர்களிடத்திலும் தன்னையை பார்க்குறவன், அப்படிப்பட்டவன் எந்த செயலை செஞ்சாலும் அதனால் அவனுக்கு கரை படியாது. இந்த பதிலை கேட்ட அர்ஜுனன் வியப்பாக கேட்குறாரு. அப்படின்னா யோகி எவ்வாறு செயல்படுகிறார் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட கண்ணன், யோகி தன்னோட செயல்களை நான் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற உணர்வோடு செய்கிறார். பார்ப்பது, கேட்பது, தொடுவது, நுகர்வது, நடப்பது, உறங்குவது, சுவாசிப்பது, இது மாதிரி எல்லாத்துலேயுமே அவனோட புலன்களே செயல்படுது அப்படிங்கிறத அவன் உணர்றான். யார் தன்னோட செயல்களை பிரம்மத்துக்கு அர்ப்பணம் செஞ்சு பற்றே இல்லாமல் செயல்படுறாங்களோ அவங்க தான் தாமரை இலை மாதிரி நீர் படாமல் இருக்கும். அப்படின்னா யோகிகள் எப்படி அவங்களோட புலன்களை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு அர்ஜுனன். அதுக்கு கண்ணன், சுய தூய்மைக்காக செயல்படுறாங்க. சமநிலையோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அர்ஜுனா. பற்றே இல்லாதவன் தன்னுடைய செயலோட பயனை விட்டுடுறான், அதனால் நிரந்தர அமைதி பெறுறான். ஆனால் ஆசையால் கட்டுப்பட்டவன் தன்னோட செயலோட பலனுக்கு கட்டுப்படுறான். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படின்னா ஒரு ஞானி எப்படி ஆசையே இல்லாமல் வாழ்கிறான் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. அதை கேட்ட கண்ணன், அர்ஜுனா, ஞானி மனசளவில் எல்லா செயல்களையும் துறந்து 9 வாசல்கள் கொண்ட இந்த உடல் நகரத்தில் சுகமாக வாழ்கிறான். அவன் செயல்படுறதும் இல்லை, செயல்பட வைக்கவும் இல்லை. அறியாமையோட விளைவை நீ புரிஞ்சுக்கணும். கர்த்தாவை உருவாக்குறதும் செயல்களையும் அதனுடைய பலன்களையும் உருவாக்குறதும் இறைவன் இல்லை, அது இயற்கையோட குணங்களால் ஏற்படுது. இறைவன் யாருடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் ஏற்கிறதில்லை. ஞானம் அறியாமையால் மூடப்பட்டிருக்கு. அதனால தான் உயிர்கள் மயங்கி போயிருக்குது. அறியாமையிலிருந்து நீ விடுபடணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீ கட்டாயம் புரிஞ்சுக்கணும். எவருக்கு அந்த அறியாமை ஞானத்தால் அழிக்கப்படுகிறதோ அவங்களோட ஞானம்தான் சூரியனை மாதிரி பிரகாசித்து பரம்பொருளை வெளிப்படுத்தும். யார் யாரெல்லாம் மனம், புத்தி மற்றும் ஆத்மாவை பிரம்மத்தில் நிலைநிறுத்துகிறாங்களோ, அந்த பிரம்மத்தையே லட்சியமாக கொண்டிருக்காங்களோ, ஞானத்தால் பாவங்களை அகற்றுறாங்களோ, அவங்க மீண்டும் பிறக்கிறதே இல்லை. ஞானிகள் எல்லாரையுமே சமமாக தான் பார்க்குறாங்க. ஞானிகள் பண்பு நிறைந்த பிராமணனையும் பசுவையும் யானையையும் நாயையும் சண்டாளனையும் திருடனையும் சமமாகவே பார்க்குறாங்க. யார் எல்லாவற்றிலும் சமநிலையை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க இங்கேயே பிரம்மத்தை வெற்றி அடைஞ்சிடுறாங்க. பிரம்மம் குறைவே இல்லாதது, சமநிலையானது. அதனால் அவங்க பிரம்மத்தில் நிலைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த 5வது அத்தியாயத்தை கண்ணன் அர்ஜுனனுக்கு கர்ம சந்நியாசம் மற்றும் அதனுடைய ஒற்றுமையை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சமநிலையோட முக்கியத்துவத்தையும் ஞானியோட பார்வையையும் நல்லா உணர்த்துறாரு. அடுத்த அத்தியாயத்தில் தியானத்தை பற்றி கிருஷ்ணர் பேச போகிறார். அத்தியாயம் 6 மனசை கட்டுப்படுத்துறதும் தியானத்தோட முக்கியத்துவத்தையும் இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் விளக்கியிருக்காரு. கிருஷ்ணரோட வார்த்தையால் அர்ஜுனனோட மனசு அவரோட ஞான வார்த்தைகளால் மெல்ல மெல்ல மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவரோட மனசில் இன்னும் சில கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த கேள்வியை கிருஷ்ணரை பார்த்து அவர் கேட்டார். கண்ணா, யார் உண்மையான சந்நியாசி, யார் உண்மையான யோகி? அதை கேட்ட கண்ணன் அதற்கான பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, யார் தன்னோட கடமையை செய்கிறானோ, அதனோட பலனை எதிர்பார்க்காம இருக்கிறானோ அவனே உண்மையான சந்நியாசி, அவனே உண்மையான யோகி. வெறும் கர்மங்களை துறப்பவன் சந்நியாசி அல்ல. யார் ஒருவன் செயல்களோட பலன்களை எதிர்பார்க்காம செய்கிறானோ அவனே துறவி, அவனே யோகி. அது மாதிரி எந்த செயலையும் செய்யாமல் இருக்கிறவனையும் துறவி, யோகி
அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. அதனால் எது துறவு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுவே பற்றில்லாத நிலை அப்படிங்கிறத நீ அறிஞ்சிக்கணும் அர்ஜுனா. செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற பிடிவாதம் உடையவன் எப்பவுமே யோகி ஆக முடியாது. ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும் அர்ஜுனா. யோகம் அப்படிங்கிறது ஒருத்தன் தன்னை உயர்த்திக்கிறதுக்கான வழி. அது மாதிரி யோகம் ஒருத்தனை தாழ்த்தி கொள்ளவும் செய்யும். அதனால் ஒருத்தன் தன்னோட மனசால் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர தாழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏன்னா மனசு தான் ஒருத்தருடைய நண்பனாகவும் பகைவனாகவும் இருக்க முடியும். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படின்னா பரந்தாமா மனசை எப்படி நண்பனாக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு கண்ணன், யார் தன்னோட மனதால் தன்னையே வென்றவர்களோ அவர்களுக்கு அவங்க மனசு நண்பன். யார் தன்னை வெல்லவில்லையோ அவனுக்கு அவனோட மனம் பகையாக மாறிடும். யோகியோட நிலையை நீ புரிஞ்சுக்கணும். யார் தன்னை வென்றவனோ அவன் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம், மானம், அவமானம் எல்லாத்துல இருந்தும் சமநிலையில் இருப்பான். ஞானத்தாலும் விவேகத்தாலும் திருப்தி அடைஞ்சவனா, புலன்களை வென்றவனா, மண், கல், பொன் எல்லாத்தையுமே சமமாக பார்க்குறவனா இருப்பான். அதை கேட்டு அர்ஜுனன் வியப்போட கேட்டான், இந்த நிலைக்கு ஒருத்தன் எப்படி ஆகிறான், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு கண்ணன் நண்பர்கள், பகைவர்கள், நடுநிலையாளர்கள், வெறுப்பவர்கள், உறவினர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் சமநிலையில் இருக்கிறவனே சிறந்த யோகி. யோகி ஆகிறதுக்கு தியான முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு யோகி தூய்மையான இடத்துல, உயரமான இடத்துல அமரணும். அவன் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆசனம் ரொம்ப உயர்ந்ததாகவோ ரொம்ப தாழ்ந்ததாகவோ இருக்கக்கூடாது. அவன் தன்னோட உடலையும் தலையையும் கழுத்தையும் நேராக வச்சு அசையாமல் இருக்கணும். அவன் தன்னோட மூக்கின் நுனியை பார்த்து கொண்டே மனசை அலைபாய விடாமல் கட்டுப்படுத்தணும். இப்படி தியானம் செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிற கேள்வி உன்னோட மனசுக்குள்ளே வரும். இந்த மாதிரி தியானம் செய்கிறவன் மன அமைதியை அடையிறான். அவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு பயமே இல்லாதவனாக இருந்து அவனோட மனசை என்கிட்ட நிலைநிறுத்தி என்னையே சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அர்ஜுனா, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவனும் அளவுக்கு குறைவாக சாப்பிட்றவனும் அளவுக்கு அதிகமாக தூங்குறவனும் அளவுக்கு குறைவாக தூங்குறவனும் யோகியாக முடியாது. அதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோட ஒரு கேள்வி கேட்குறாரு. கண்ணா, மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டமாக இருக்கே, உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கண்ணன் ஆம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது காற்று மாதிரி அடங்காதது. ஆனால் பயிற்சி பண்ணி பற்றில்லாத தன்மையால் அதை ரொம்ப ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். யோகத்தில் வெற்றி பெறாதவன் கூட நல்வினை பயனால் உயர்ந்த உலகங்களை அடைஞ்சு அதுக்கு பிறகு யோக சித்தியுள்ள குடும்பத்தில் பிறக்கிறான். அங்கே அவன் முன் பிறவிகளில் இருக்கக்கூடிய யோக பயிற்சிகளை திரும்பவும் தொடங்குறான். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படின்னா யோகி எல்லாத்தையும் விட உயர்ந்தவனா அப்படின்னு கேட்க, அதற்கு கண்ணன், ஆம் அர்ஜுனா, யோகி தவசிகளை விட, ஞானிகளை விட, கர்மம் செய்பவர்களையும் விடவும் உயர்ந்தவன். அதனால் நீ யோகியாயிரு. எல்லா யோகிகளை விட யார் என்ன முழு நம்பிக்கையோடு வணங்குறாங்களோ, யார் தன்னோட மனசை என்கிட்ட நிலைநிறுத்துகிறாங்களோ அவங்க தான் எனக்கு ரொம்ப உயர்ந்தவங்க. இந்த மாதிரி இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஞான யோகத்தோட நுணுக்கங்களை விளக்கி சொல்கிறாரு. மனக்கட்டுப்பாட்டோட முக்கியத்துவத்தையும் யோகியோட உயர்ந்த நிலையையும் உணர்த்துறாரு. அதை கேட்ட அர்ஜுனன் மெல்ல மெல்ல யோகத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறார். அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஞான விஞ்ஞான யோகத்தை பற்றி சொல்ல போகிறார். அத்தியாயம் 7, கடவுளோட ஞான விஞ்ஞான யோகத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். கண்ணனோட ஞான வார்த்தைகளால் மெல்ல மெல்ல மாற்றம் அடைந்து வருகிறார் அர்ஜுனர். தொடர்ந்து கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார். அர்ஜுனா, இப்போது நான் உனக்கு என்னை பற்றிய முழுமையான ஞானத்தை உபதேசிக்க போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த உலகத்தில் நீ அறிய வேண்டியது வேறு எதுவுமே இருக்காது. அதை கேட்ட அர்ஜுனன் ஆர்வத்தோடு கேட்க ஆரம்பிக்கிறாரு.
கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆயிரக்கணக்கான மனுஷங்களில் ஒருத்தரே என்னை தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறான். அப்படி முயற்சிக்கிறவல்ல ஒருத்தரே என்னை உண்மையாக தெரிஞ்சுக்கிறார். பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இதுதான் என்னுடைய 8 வகையான பிரகிருதிகள். இது என்னுடைய கீழ்நிலை இயற்கை. அதை கேட்ட அர்ஜுனனுக்கு குழப்பம் ஏற்படுது. இவையெல்லாம் கீழ்நிலை இயற்கை அப்படின்னா உங்களுடைய உயர்நிலை இயற்கை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட கண்ணனும் சொல்கிறாரு, என்னோட உயர்நிலை இயற்கை அப்படிங்கிறது உயிர் தத்துவம். இதுதான் இந்த உலகத்தை தாங்கி நிற்குது. இந்த 2 இயற்கைகளும் சேர்ந்து எல்லா உயிர்களையும் தோற்றுவிக்கின்றது. அர்ஜுனா, நானே இந்த முழு பிரபஞ்சத்தோட தோற்றமும் முடிவும். என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. எல்லாம் என்னிலே கோர்க்கப்பட்டுள்ளது. எப்படி மாலையில் மணிகள் கோர்க்கப்பட்டிருக்குதோ அதுபோல கோர்க்கப்பட்டிருக்குது. அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியத்தோட, கண்ணா, அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயும் இருக்கீங்களா என்று கேட்க, அதற்கு கிருஷ்ணர், ஆமாம் அர்ஜுனா, நான் நீரின் ருசி, சூரியன் மற்றும் நிலவோட ஒளி, ஆகாயத்தின் ஒளி, மனிதர்களின் ஆண்மை, பூமியின் நறுமணம், நெருப்பின் ஒளி, உயிர்களின் ஜீவன், தவசிகளின் தவம், அறிவுள்ளவர்களின் அறிவு, வலிமையுள்ளவர்களின் வலிமை, எல்லாமே நான் தான். அனைத்திலும் இருக்கிறேன். நான் ஆசையற்ற தூய்மையான ஒரு ஆசை, தர்மத்துக்கு விரோதமில்லாத ஒரு பர்சன். ஆனால் நான் இவற்றில் இல்லை, இவை என்னில் இருக்கின்றன. அதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் வருது. இந்த உலகம் மயங்கி இருக்குதே, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்க, அதற்கு கிருஷ்ணர், ஆம், இந்த 3 குணங்களால் உலகம் மயங்கி கிடக்குது, என்னை அறியாமல் இருக்கிறது. அந்த மாயையை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் என்னை சரணடைகிறாங்களோ அவங்க இந்த மாயையை கடந்துடுறாங்க. அதனால் ஒரு எச்சரிக்கை அர்ஜுனா, பாவம் செய்கிறவங்க, மூடர்கள், கீழானவர்கள், மாயையால் ஞானம் கவரப்பட்டவர்கள், அசுர இயல்பு கொண்டவர்கள், இவங்கெல்லாம் என்னை வணங்குறதில்லை. அதை கேட்ட அர்ஜுனன் ஆர்வமாக இன்னொரு விஷயத்தை கேட்குறாரு. அப்படின்னா யார் உங்களை வணங்குறாங்க? அர்ஜுனா, 4 வகையான நல்லவர்கள் என்னை வணங்குறாங்க. துன்பப்படுறவங்க, அறிவை தேடுறவங்க, பொருள் விரும்புபவர்கள், ஞானி. இவர்களில் ஞானி தான் சிறந்தவன். அவன் எப்பவுமே என்னிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறார். அவருக்கு நான் மிகவும் பிரியமானவனாக இருக்கிறேன். பக்தியோட உயர்வை சொல்கிறேன் கேள் அர்ஜுனா. பல பிறவிகளுக்கு பிறகு ஞானி என்னையே அடைக்கலம் அடைகிறான். வாசுதேவனே அனைத்தும் அப்படின்னு அவன் உணர்றான். இப்படிப்பட்ட மகாத்மா எண்ணம் கொண்டவன், அந்த குணம் கொண்டவன், அவ்வாறு அடைபவன் ரொம்ப அரியவன். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படின்னா மற்ற எல்லாருமே வேறு தெய்வங்களை வணங்குறாங்களே, அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்க, அதற்கு கண்ணன், யார் எந்த வடிவத்தில் என்ன நம்பிக்கையோடு வணங்குறாங்களோ அவங்களோட நம்பிக்கையில் நான் உறுதிப்படுத்துகிறேன். அவங்க அந்த வடிவங்களையே வணங்குறாங்க, ஆனால் அவர்களோட பலன் அற்பமானது, அழியக்கூடியது. தேவர்களை வணங்குறவங்க தேவர்களை அடைகிறாங்க, என்னை வணங்குபவர்கள் என்னையே அடைகிறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள அர்ஜுனா, நான் அழிவே இல்லாதவன், மாறாதவன். ஆனால் அறிவில்லாதவர்கள் என்னை அறியாததுனால மனுஷ வடிவில் நான் வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் அவர்கள் நினைக்கிறாங்க. என்னோட தெய்வீக பிறப்பையும் செயல்களையும் உணர்ந்தவன் மீண்டும் பிறக்கிறதே இல்லை. அவன் என்னையே அடையிறான், என்னில் கலந்துடுறான். இவ்வாறு கண்ணன் அர்ஜுனனுக்கு அறிவு, அறிவது, அறியப்படுவது அப்படின்னு பல விஷயங்களை பற்றி, பக்தியோட உயர்வை பற்றி, அறிவதனுடைய அருமையை பற்றியும், முக்கியமாக கிருஷ்ணரை அறிவதை பற்றியும் அவர் உணர்த்தினார். அடுத்தது 8வது அத்தியாயத்தில் அத்தியாயம் 8 அழிவற்ற பிரம்மம் பற்றியும் அதை அடையக்கூடிய வழிகளை பற்றியும் இந்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளலாம். குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் அடுத்த கேள்வியை கண்ணனை பார்த்து முன்வைக்கிறாரு. கண்ணா, பிரம்மம்னா என்ன? அதிகர்மம் அப்படின்னா என்ன? அதிபூதம், அதிதெய்வம் அப்படின்னா என்ன? இந்த உடலில் அதியங்கம் அப்படிங்கிறது யார்? மரண காலத்தில் உங்களை எப்படி நான் அறிய முடியும்?
அப்படின்னு கேட்டு முடிக்க, அதற்கான பதிலை கிருஷ்ணர் பொறுமையோடு சொல்ல ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, அழிவற்றது உயர்ந்தது பிரம்மம். உயிர்களை உருவாக்கி வளர்ப்பது அதிகர்மம். அழியும் தன்மை கொண்டது அதிபூதம். இந்த உடலிலே இருக்கக்கூடிய ஆத்மா தான் அதி தெய்வம். நானே இங்க அதியத்தியம். இவ்வாறு கிருஷ்ணர் சொல்ல அதை ஆர்வத்தோடு கேட்ட அர்ஜுனன், மரண காலத்தில் உங்களை எப்படி நினைப்பது அப்படிங்கிற கேள்வியை கேட்க, கண்ணன் அதற்கு, யார் மரண காலத்தில் என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு உடலிலிருந்து உயிரை விடுகிறானோ அவன் என் நிலையை அடைகிறான். இதில் சந்தேகமே இல்லை. அதனால் எப்போதும் என்ன நினை, உன்னோட மனசையும் பக்தியையும் என்னில் நிலைநிறுத்து. அப்படி செஞ்சேன்னா நிச்சயமாக என்னையே அடைய முடியும். இதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோட அடுத்த கேள்வி கேட்குறார். கண்ணா, எப்போதும் உங்களை நினைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதற்கு கிருஷ்ணர், பயிற்சியால் அது சாத்தியமாகும் அர்ஜுனா. யோக பயிற்சியால் மனசை அலைய விடாமல் பரம புருஷனான என்னையே நினச்சிக்கிட்டு ஓம்காரத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் கேளு. வேதங்களில் சொல்லப்பட்ட அசுரமான ஓம்காரத்தை உச்சரித்து என்னை நினச்சிக்கிட்டே உயிரை விடுபவன் உயர்ந்த கதியை அடைகிறான். அதை கேட்ட அர்ஜுனன், எந்த நேரத்தில் உடலை விட்டால் மீண்டும் பிறப்பு இல்லை கண்ணா அப்படின்னு கேட்க, அதற்கு கண்ணன், நெருப்பு, ஒளி, வெள்ளைத்திரை, உத்தராயணம் ஆகிய காலங்களில் இறப்பவர்கள் பிரம்மத்தை அடைகிறாங்க. புகை, இரவு, கருமை, தெற்கு, தட்சிணாயனம் ஆகிய காலங்களில் இறக்கிறவங்க சந்திரலோகம் போய் மீண்டும் பிறக்கிறாங்க. பிரபஞ்சத்தோட சுழற்சியை நீ புரிஞ்சுக்கணும் அர்ஜுனா. இந்த உலகம் எல்லாம் அனைத்தும் மீண்டும் மீண்டும் வரும். ஆனால் என்னை அடைஞ்சவனுக்கு மீண்டும் பிறப்பே கிடையாது. அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியத்தோட, பிரம்மாவோட ஒரு நாள் எவ்வளவு காலம் அப்படின்னு கேட்க, அதற்கு கண்ணன், பிரம்மாவோட ஒரு நாள் 1000 யுகங்கள், அவரோட ஒரு இரவும் 1000 யுகங்கள். பிரம்மாவோட ஒரு நாளில் எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன, இரவில் அனைத்தும் மறைகின்றன. இந்த அழியும் உலகங்களுக்கு அப்பால் ஒரு அழிவற்ற உலகம் ஒன்று இருக்குது. அங்கு சென்றவங்க மீண்டும் பிறப்பதே இல்லை. அதுவே என்னுடைய பரமதாமம். அதை கேட்ட அர்ஜுனன், அந்த பரமதாமத்தை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு கண்ணன், அர்ஜுனா, அந்த பரம புருஷனை பக்தியால் மட்டுமே அடைய முடியும். அவனிடத்திலே அனைத்து உயிர்களும் உள்ளன. அவனாலேயே இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கு. யோகிகள் எந்த வழியில் சென்றால் திரும்பி வரமாட்டார்கள், எந்த வழியில் சென்றால் திரும்பி வருவார்கள் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இதோட 8வது அத்தியாயம் முடிவடைகிறது. ஆக அர்ஜுனனுக்கு அழிவற்ற பிரம்மத்தை பற்றியும் அதை அடையக்கூடிய வழிகளை பற்றியும் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அடுத்தது 9வது அத்தியாயம். அத்தியாயம் 9. இந்த அத்தியாயத்தில் எல்லா அறிவுகளிலையும் மிக உயர்ந்த அறிவையும் எல்லா ரகசியங்கள்லேயும் மிகப்பெரிய ரகசியத்தையும் கிருஷ்ணர் சொல்வார். கண்ணன் அர்ஜுனனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, நான் உனக்கு ரொம்ப ரகசியமான ஞானத்தை சொல்ல போகிறேன். இது எல்லா அறிவுகளிலும் உயர்ந்தது, எல்லா ரகசியங்களிலும் மகத்தானது. இதை அறிந்தவன் பாவங்களில் இருந்து விடுபடுறான். இந்த அறிவு அரசர்களுக்கு உரிய விஞ்ஞானம், மிகப்பெரிய ரகசியம், மிக தூய்மையானது, நேரடியாக உணரக்கூடியது, தர்மத்துக்கு ஏற்றது, செய்வதற்கு எளிதானது. கண்ணா, இந்த அறிவை நம்பாதவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு அர்ஜுன் கேட்க, அதற்கு கண்ணன், இந்த அறிவை நம்பாதவர்கள் என்னை அடையாம மரண உலகத்திற்கே திரும்பி வருகிறார்கள். பிரபஞ்சத்தோட தோற்றத்தை நீ புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொன்ன ஒரு ரகசியம். அர்ஜுனா, என் மாயையால் இந்த முழு உலகமும் என்னால் வியாபிக்கப்பட்டிருக்கு. எல்லா உயிர்களும் என்னில் இருக்கின்றன. ஆனால் நான் அதில் இல்லை. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு உனக்கு குழப்பம் ஏற்படும். உதாரணத்தை சொல்கிறேன் கேளு. ஒரு பெரிய காற்று எப்போவுமே ஆகாயத்தில் இருக்கிறது மாதிரி எல்லா உயிர்களும் என்னில் இருக்கின்றன அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கர்ப்பத்தின் முடிவிலும் எல்லா உயிர்களும் இயற்கையில் ஒடுங்குகின்றன. மீண்டும் கர்ப்பத்தின் தொடக்கத்தில் நான் அவற்றை படைக்கிறேன். ஆனால் இந்த செயல்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. நான் உதாசீனமாக இருக்கிறேன். இந்த செயல்களில் பற்றற்று இருக்கிறேன். அப்படியானால் இந்த உலகம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு நீ கேட்கலாம்.
அந்த எண்ணம் உன் மனதில் இருப்பது எனக்கு தெரியும். பதில் சொல்கிறேன் கேள். என்னோட மேற்பார்வையில் இயற்கை அண்ட சராசரங்களையும் படைக்கிறது. அதனால்தான் இந்த உலகம் சுழன்றுகிட்டு இருக்குது. ஆனால் மூடர்கள் என்னோட மனித வடிவத்தை கண்டு என்னை இகழ்கிறாங்க. அவர்கள் என்னோட உயர்ந்த இயல்பை இன்னும் அறியலை. நான் அனைத்திற்கும் மூல காரணம் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ளலை. அதை கேட்ட அர்ஜுனன் கவலையோடு கேட்குறாரு, அப்படின்னா கிருஷ்ணா யார் உங்களை உணர்கிறார்கள் அப்படின்னு கேட்க, அதற்கு கண்ணன், மகாத்மாக்கள் என்னை உணர்கிறார்கள். அவர்கள் தெய்வீக இயல்பு கொண்டவர்கள். அவர்கள் என்னை எல்லாத்துக்கும் மூலமாக அறிஞ்சு பக்தியோடு என்னை வணங்குறாங்க. பக்தியின் வகைகளை சொல்கிறேன் கேள் அர்ஜுனா. சிலர் என்னை எப்போதும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். சிலர் என்னிடம் அன்பு செலுத்தி வணங்குறாங்க. வேறு சிலர் ஞான யோகத்தால் என்னை வணங்குறாங்க. யாகங்களும் வேள்விகளும் எனக்கு தான் செய்யப்படுது. நானே யஜ்யம், நானே தர்ப்பணம், நானே ஹவீஸ், நானே மந்திரம், நானே நெய், நானே அக்னி. நான் இந்த உலகத்தின் தந்தை, தாய், பாட்டன், காப்பாளன், அறியத்தக்கவன், தூய்மைப்படுத்துபவன். ஓங்காரம், ரிக், சாம, யசூர் வேதங்கள். அதை கேட்ட அர்ஜுனன் பணிவோடு கேட்டான், கிருஷ்ணா நாங்கள் உங்களை எப்படி வணங்க வேண்டும்? அதற்கு கண்ணன் சொல்கிறார், யார் அன்புடன் ஒரு இலையையோ பூவையோ கனியையோ நீரையோ எனக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அர்ஜுனா, உன் எல்லா செயல்களையும், உணவையும் தானத்தையும் தவத்தையும் எனக்கே அர்ப்பணம் செய். இவ்வாறு செய்வதால் நல்வினை தீவினைகளின் பலன்களிலிருந்து நீ விடுபட்டு சந்நியாச யோகத்தால் என்னை அடைவாய். இந்த மாதிரி கண்ணன் அர்ஜுனனுக்கு உயர்ந்த ஞானத்தை பற்றியும் தன்னுடைய சர்வ வியாபக தன்மையை பற்றியும் விளக்கினார். பக்தியின் எளிமையை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் உணர்த்தினார். இதையெல்லாம் கேட்ட அர்ஜுனருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் புரிய ஆரம்பிச்சது. அடுத்தது 10வது அத்தியாயம். அத்தியாயம் 10. இந்த அத்தியாயத்தில் கடவுளோட தெய்வீக விதிகளை பற்றி கண்ணன் சொல்வார். ஆத்மாவை பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியை அர்ஜுனன் கேட்க, அதற்கான பதிலை ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆத்மா எப்படி தோன்றியது, ஆத்மாவிலிருந்து எப்படி பிரபஞ்சம் வெளிப்பட்டது, ஒளியுடைய உலகங்கள், தாவரங்கள், உயிரினங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தேவர்களாலும் கடவுளாலும் கூட அறிய முடியாது. ஏன்னா ஆத்மா அவர்களுக்கும் முந்தியது, நுட்பமானது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களும் ஆத்மாவிலிருந்தான் தோன்றினாங்க. யார் ஆத்மா பெறப்பட்டது, எல்லாவற்றிற்கும் ஆதி காரணம். ஆனால் யாரும் அது தோன்றுவதற்கு காரணகர்த்தா இல்லை அப்படின்னு அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மனிதர்களிலேயே ரொம்ப சிறப்பானவர்கள். அவர்கள் எந்த விதமான பாவ செயல்களையும் செய்வதில்லை. உண்மையான அறிவு, முடிவெடுக்கும் திறன், தேவையில்லாத ஆசைகள் இல்லாமல் இருப்பது, பொறுமை, உண்மை, புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு, இன்பம், துன்பம் மற்றும் ஆக்கல், அழித்தல், பயமின்மை, பயம், எந்த உயிர்களுக்கும் அன்பு காட்டுவது, இன்ப துன்பங்களில் சமநிலையாக இருப்பது, மகிழ்ச்சி, தியானம், தானம், புகழ், அவமானம் ஆகிய எல்லா குணங்களும் பண்புகளும் ஆத்மாவின் வெளிப்பாடுகளே. மேலும் தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் கூட என்னுடைய தோற்றத்தை பற்றி தெரியாது. நானே அவர்களுக்கெல்லாம் மூல காரணம். என்னை முழுமையாக அறிந்தவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இன்னும் சொல்லப்போனால் நான் எல்லா உயிர்களிலும் ஆத்மா. நானே அனைத்தின் தொடக்கமும் நடுவும் முடிவும். அதை கேட்ட அர்ஜுனன் வியப்போடு ஒரு கேள்வி கேட்குறாரு. வேதங்களில் நீங்கள் எதுவாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு கண்ணன், வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் இந்திரன், இந்திரியங்களில் மனமும் உயிர்களில் அறிவும் நான் தான், ருத்ரர்களில் சங்கரன், இசராசரர்களில் குபேரன், அசுக்களில் அக்னி, மலைகளில் நேரு, புரோகிதர்களில் பிரகஸ்பதி, சேனாதிபதிகளில் கார்த்திகேயன், நீர்நிலைகளில் கடல், எல்லாமே நான் தான். மரங்களில் அரசமரம், தேவர்களில் நாரதர், கந்தர்வர்களில் சித்திரசேனன், சித்தர்களில் கபிலமுனி, குதிரைகளில் உச்சேஸ்ராவம், யானைகளில் ஐராவதம், மனிதர்களில் அரசன், எல்லாமே நான் தான். இன்னும் சொல்ல போனால் ஆயுதங்களில் வஜ்ராயுதம், பசுக்களில் காமதேனு, இன்பத்திற்குரிய தேவனாக மன்மதன்,
பாம்புகளில் வாசுகி, நாகங்களில் அனந்தன், நீரில் வாழ்பவற்றில் வருணன், பித்ருக்களில் அரியமா, நியமம் செய்பவர்களில் யமன். காலத்தில் நான் முடிவற்றவன், உயிரினங்களில் நான் சிங்கம், பறவைகளில் கருடன், தூய்மைப்படுத்துபவற்றில் காற்றும் நான் தான், ஆயுதம் தாங்கியவர்களில் ராமன் நான் தான், மீன்களில் மகரம் நான் தான், நதிகளில் கங்கை நான் தான், படைப்புகளின் தொடக்கம் முடிவும் நடுவும் நான் தான், அறிவுகளின் ஆத்ம ஞானம், வாதம் செய்பவர்களின் தர்க்க முறையும் நான் தான், எழுத்துக்களில் ஆகாரம், காலத்தில் அழிவற்ற காலம், படைப்பவர்களில் பிரம்மா நான் தான். நான் எல்லாவற்றையும் அழிக்கும் மரணம், எதிர்காலத்தில் தோன்ற போகும் அனைத்தின் மூலங்களும் நான் தான். அர்ஜுனா, நான் சொன்னதெல்லாம் சில உதாரணங்கள் மட்டுமே. என்னுடைய தெய்வீக விதிகளுக்கு முடிவே கிடையாது. எங்கெல்லாம் அசாதாரணமான சிறப்பு காணப்படுகிறதோ அது என்னிடமிருந்தே வந்தது. அதுதான் அதற்கான அறிகுறி. அதை நீ அறிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த 10வது அத்தியாயத்தில் இயற்கை, உயிரினங்கள், கலைகள், அறிவு, அவற்றில் இருக்கும் தெய்வீக வெளிப்பாடு அனைத்தையுமே கண்ணன் சொல்லியிருப்பார். இவ்வாறு அர்ஜுனன் கண்ணனுடைய விரிவான ரூபத்தை மெல்ல மெல்ல புரிந்து கொள்கிறார். அத்தியாயம் 11. கிருஷ்ணனோட அந்த கண்ணனோட பிரபஞ்ச காட்சியை, அந்த பிரம்மாண்ட உருவத்தை பற்றியது தான் இந்த அத்தியாயம். கண்ணன் தன்னோட உலகளாவிய வடிவத்தை அர்ஜுனனுக்கு காட்டக்கூடிய அந்த மகத்தான நிகழ்வை விவரிக்கக்கூடிய அத்தியாயம் தான் இந்த அத்தியாயம். சென்ற அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றியும், எது சிறப்புடையதோ, எது வலிவுடையதோ, எது சக்தி படைத்ததோ, அந்தந்த பொருட்களோட குணங்கள் எல்லாம் ஆத்மாவின் ஒரு பகுதியின் வெளிப்பாடு என்றெல்லாம் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அது தவிர அர்ஜுனா, இந்த மாதிரி அதிகமாக தெரிந்து கொள்வதால் உனக்கு குழப்பம் அதிகரிக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஆத்மாவினாலேயே, ஆத்மாவிற்கு உள்ளாகவே, ஆத்மாவாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இதையெல்லாம் கேட்டு புரிந்து கொண்ட அர்ஜுனன், எனக்கு தெரிந்து கொள்வதற்காக மிக உயர்ந்த, மிக நுட்பமான, யாருக்கும் தெரியாமல் இருந்த ஆத்ம ஞான கருத்துக்களை எல்லாம் கண்ணா நீங்கள் எனக்கு சொன்னீங்க. இதனால் என்னுடைய அறியாமை அழிஞ்சு அறிவு பெறுது. ஆத்மாவை பற்றி நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன். ஆனால் ஆத்மாவோட ஞானம், நிலைத்தன்மை, சக்தி, பலம், வைராக்கியம், ஒளி, இவைகளோடு கூடிய அந்த பரம்பொருளான ஆத்மாவை கண்குளிர நான் பார்க்க முடியுமா? நான் அந்த பரம்பொருளான ஆத்மாவை காண தகுதி பெற்றவன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அழிமற்ற ஆத்மாவை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கண்ணனுடைய அந்த பிரம்மாண்ட காட்சியை, விரிவான உருவத்தை பார்ப்பதற்கு வேண்டுகோள் விடுக்கிறாரு அர்ஜுனன். அதை கேட்ட கிருஷ்ணர், அர்ஜுனா, இப்போ ஆத்மாவின் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வெளிப்பாடுகளையும், பற்பல விதங்கள், பற்பல நிறங்கள், உருவங்களை கொண்ட யாராலும் எளிதில் காண இயலாத காட்சியை உனக்கு நான் காண்பதற்கு அருள் புரிய போகிறேன். என் உலகளாவிய வடிவத்தை உன்னோட மனுஷ கண்களால் நீ காண முடியும். அதனால் நான் உனக்கு தெய்வீக கண்களை அளிக்கிறேன். இப்போது என்னோட யோக சக்தியால் உருவாகக்கூடிய என்னுடைய பேரருள் வடிவத்தை காண்பாய். இவ்வாறு சொன்ன கண்ணன் அர்ஜுனனுக்கு தன்னுடைய மகத்தான எல்லையற்ற உருவத்தை காட்டினார். ஆத்மாவின் அசைவற்ற சமநிலை, மெல்லிய துடிப்பு, தொடர் இயக்கத்தினால் உண்டான வேகத்தின் மாபெரும் சுழல்களின் சுற்றும் வேகம், அந்த தொடர் வேகத்தால் அணுக்களின் சேர்க்கையும் பிரிவையும், அதனால் ஏற்படும் மாபெரும் ஒளிகளையும், தீப்பிழம்புகளையும், தீப்பந்தங்களின் தொகுப்பான கோடிக்கணக்கான இயக்கங்களையும், ஒட்டுமொத்த இயக்கத்தையும், பின்னர் அவை நட்சத்திரங்களாகவும், சூரியனாகவும், உலகங்களாகவும், நிலாக்களாகவும், அதிலிருந்து தோன்றும் கடல்கள், மலைகள், தாவரங்கள், உயிரினங்கள், கண்டிராத கேட்டிராத ஆச்சரியமான உருவங்களையும் கண்ணன் அதில் காண்பித்தார். ஒரு பிரம்மாண்ட வடிவத்தில் கிருஷ்ணர் நின்று கொண்டிருந்தார். கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, நீ பார்க்கும் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்துமே ஆத்மாவின் ஒரு பகுதி தான். இதை தவிர வேறு எதையாவது பார்க்க விரும்பினாலும் அதை நீ பார்க்கலாம். பார், நான் உனக்கு தந்த தெய்வீக கண்களால் நான் சொன்ன அனைத்தையுமே பார். இது தவிர நுட்பமாக பார்ப்பதற்கு யோக வித்தையும் தருகிறேன் என்று சொல்லி
கிருஷ்ணர் யோக வித்தையை தர, அந்த யோக வித்தை மூலம் உள்ளத்தின் நுட்பத்தையும் ஆத்மாவின் நுட்பங்களையும் ஒரே அலைவரிசையில் வருமாறு நிறுத்தி பிரபஞ்ச காட்சிகளை தெல்ல தெளிவாக பார்க்க முடிந்தது அர்ஜுனனால். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே காலத்தில் தோன்றினால் எத்தகைய பிரகாசம் ஏற்படுமோ அத்தகைய பிரகாசம் ஆத்மாவின் பிரகாசத்திற்கு சற்றும் ஈடாகாது. அந்த பரமாத்மாவினுடைய காட்சியை கண்ட அர்ஜுனனுக்கு வியப்பு அதிகமாச்சு. மெய் சிலிர்த்தது, வியர்த்து ரோமங்கள் குத்தி நின்றன. கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வந்தது, வார்த்தை வெளிவரவில்லை. அப்படியே கைகூப்பி பக்தியுடன் தரையில் விழுந்து புரண்டு அந்த விஸ்வரூப தரிசனத்தை வணங்குறாரு. கண்ணனை பார்த்து, அந்த மகா ஆத்மாவான கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் சொல்கிறாரு, உங்களுக்கு ஆரம்பமும் நடுவும் முடிவும் காணவில்லை. உங்கள் கிரீடம், கதை, சக்கரம் ஆகியவற்றை காண்கிறேன். சூரியன், சந்திரன் போன்ற உங்களோட ஒளியால் இந்த உலகம் முழுவதும் பிரகாசிக்கிறது. அதை கேட்ட கண்ணன் சொல்கிறாரு, அர்ஜுனா, நான் காலம், உலகங்களை அழிக்க இங்கு வந்துள்ளேன். உன் எதிரிகள் எல்லாருமே ஏற்கனவே அழிந்து விட்டார்கள். நீ மட்டுமே இங்கு இரு. பீஷ்மர், துரோணர், கர்ணன் உட்பட அனைவரையுமே வென்று இந்த அரசை ஆளு. இவ்வாறு கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் பார்த்து பயந்து நடுங்கினான். கண்ணா, உங்கள் பயங்கரமான வடிவத்தை பார்த்து இப்போ நான் அஞ்சுகிறேன். தேவர்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. உங்கள் வாயில் எதிரிகள் சிக்கி அழிவதை பார்க்குறேன். உங்கள் தாடைகளுக்கு இடையே நெசுங்கக்கூடிய உலகங்களின் ஒளி தெரியுது. உங்களுடைய முந்தைய வடிவத்தை காட்டுங்கள் தேவாதி தேவா, கிருஷ்ணா, கண்ணா அப்படின்லாம் அர்ஜுனன் கெஞ்ச, அர்ஜுனா, என்னோட அருளால் நீ என்னோட உயர்ந்த வடிவத்தை பார்த்துட்ட. இதை வேதங்களாலோ தவத்தினாலோ தானத்தினாலோ யாகத்தினாலோ காண முடியாது. பக்தியால் மட்டுமே என்னை இவ்வாறு காண முடியும், உணரவும் முடியும், அடையவும் முடியும். அதன் பிறகு கண்ணன் தன்னோட சாதாரண வடிவத்துக்கு திரும்ப வர்றார். அர்ஜுனன் ஆறுதல் அடைகிறாரு. அர்ஜுனா, என்னை முழுமையாக நம்பு, என் பக்தனாயிரு, எனக்காக அனைத்தையும் செய், என்னிடம் சரணடை. இவ்வாறு செஞ்சேன்னா நிச்சயமா என்னை அடைவை. அர்ஜுனா, யார் எல்லா கடமைகளையும் பலன் கருதாமல் ஆத்மாவை நினச்சி செய்கிறாங்களோ, ஆத்மாதான் கடைசியில் அடை போகும் புகலிடம் அப்படின்னு அறிஞ்சிக்கிறாங்களோ, ஆத்மாவையே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் பரம்பொருளான ஆத்மாவை, பிரபஞ்ச காட்சியை காண்கிறார்கள், அறிகிறார்கள், அடைகிறார்கள். இந்த மாதிரி 11வது அத்தியாயம் முடிவடையுது. இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் அந்த காட்சியின் மகத்துவத்தால் பயந்தா கூட கண்ணனோட அன்பால் ஆறுதல் அடைகிறாரு. பக்தியின் மகத்துவத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த அத்தியாயத்தில் பக்தி யோகத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அத்தியாயம் 12. இந்த அத்தியாயத்தில் பக்தி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை அடையக்கூடிய வழிகளில் பக்தியோட மேன்மையை இந்த அத்தியாயம் விளக்குது. கிருஷ்ணரோட விஸ்வரூபத்தை பார்த்துட்டு மெய் சிலிர்த்து போன அர்ஜுனன் இப்போது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறாரு. கண்ணா, உங்களை வணங்குறவங்க யார் சிறந்தவர்? உருவமுள்ள உங்களை வணங்குபவரா அல்லது உருவமில்லாத பிரம்மத்தை வணங்குபவரா? இதுக்கு கடவுளான கர்ணன் புன்னகையோடு பதில் தர்றார். அர்ஜுனா, யார் தன்னோட மனசை என்கிட்ட நிலைநிறுத்தி நிலையாக இருந்து எப்பவும் என்னையே தியானிக்கிறாங்களோ, மிகுந்த நம்பிக்கையோடு என்னை வணங்குறாங்களோ அவங்க தான் சிறந்த யோகிகள், அவர்கள்தான் சிறந்த பக்தர்கள். ஆனால் உருவமற்ற, விளக்க முடியாத, எங்கும் நிறைந்த, நிலையான, அசையாத, மாறாத பிரம்மத்தை வணங்குறவங்க உங்களை அடைய முடியுமா அப்படின்ற கேள்வி உனக்கு வரலாம். அவங்களும் என்னையே அடையிறாங்க. ஆனால் உருவமற்றதை வணங்குறது ரொம்ப கடினம். உடலுடன் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உருவம் இல்லாததை அடைவது சிரமமானது. அதனால் அர்ஜுனா, உன்னோட மனசை என்னில் நிலைநிறுத்து, உன்னோட புத்தியை என்னில் ஈடுபடுத்து, நீ என்னிலேயே வாழ்வாய், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, ஒருவேளை அப்படி மனசை நிலைநிறுத்த முடியலன்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்க, அதை கேட்ட கண்ணன், அப்படியானா அத்தியாச யோகத்தால் என்னை அடைய முயற்சி செய். அதுவும் முடியலன்னா எனக்காகவே கர்மங்களை செய். எனக்காக செய்யக்கூடிய கர்மங்களால் கூட நீ சித்தியை அடைய முடியும். அதுவும் உன்னால் முடியலன்னா உன்னோட கர்மங்களோட பலன்களை என்னிடம் சமர்ப்பித்து விடு. என்னோட அருளால் நீ நித்திய சுவாசதமான நிலையை அடைவாய்.
அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, உங்களுக்கு ரொம்ப பிரியமான பக்தர்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னு கேட்க, அதற்கு கிருஷ்ணன், யார் எல்லா உயிரினங்கள் மீதும் கருணை கொண்டவர்களோ, தன்னலம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பு கொண்டவர்களோ, எதையும் எதிர்க்காமல் இரக்கம் காட்டுகிறார்களோ, என்னுடையது நான் போன்ற குணங்கள் இல்லாதிருப்பவர்கள், இன்ப துன்பங்களில் நிலைகுலைந்து போகாமல் சமநிலையில் இருப்பவர்களோ, எப்போதும் எல்லாவற்றிலும் திருப்தி தன்மை உடையவர்களோ, புலன்கள் பொறிகளை தன் வசப்படுத்தி இருப்பவர்களோ, ஆத்மாவின் மேல் நம்பிக்கை கொண்டு மனம் புத்தி இவைகளை ஆத்மாவிலேயே நிலைநிறுத்தி இருப்பவர்களோ, அந்த விதமான பக்தர்கள் ஆத்மாவிற்கு மிகவும் பிடித்தவர்கள், பிரியமானவர்கள். அவர்கள் என்னிடத்தில் எளிமையாக வரக்கூடியவர்கள். இத்தகையவர்களே எனக்கு பிரியமானவர்கள். அதை கேட்ட அர்ஜுனன், இத்தகைய உயர்ந்த குணங்களை அடையிறது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதற்கு கண்ணன், நிச்சயமாக முடியும் அர்ஜுனா. யார் மகிழ்ச்சி அடையவும் இல்லையோ, வெறுக்கவும் இல்லையோ, துக்கப்படவும் இல்லையோ, ஆசைப்படவும் இல்லையோ, நல்லதையும் கெட்டதையும் துறக்கிறார்களோ, அத்தகைய பக்தன்தான் எனக்கு மிகவும் பிரியமானவன். நட்பிலும் பகையிலும் மானத்திலும் அவமானத்திலும் குளிரிலும் வெப்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் சமநிலையில் இருக்கக்கூடியவன், மேலும் பற்றே இல்லாதவன், புகழ்ச்சியிலும் நிந்தனையிலும் சமமாக இருப்பவன், அமைதியானவன், எது கிடைத்தாலும் திருப்தி அடைபவன், உறுதியான மனம் உள்ளவன். இவனெல்லாம், இந்த பக்தர்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். இவர்களால் கண்டிப்பாக உயர்ந்த குணங்களை அடைய முடியும். இவ்வாறு 12வது அத்தியாயம் முடியுது. பக்தர்களுடைய உயர்ந்த குணங்களை பற்றி கண்ணன் இங்கே சொல்லியிருப்பார். பக்தி அப்படிங்கிறது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இங்கே உணர்த்தி இருப்பார். அத்தியாயம் 13. இந்த அத்தியாயத்தில் உடல் மற்றும் ஆத்மா பற்றிய ஆழமான விளக்கத்தை கிருஷ்ணர் சொல்கிறார். கண்ணா, சேத்திரம்னா என்ன, அதாவது உடல் அப்படின்னா என்ன, சேத்திரஞ்சன் அப்படின்னா யார், இதை பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அதற்கு கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, இந்த உடலைத்தான் சேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இதை அறிந்து கொள்பவன் சேத்திரஞ்சன் அப்படின்னு கூப்பிடப்படுகிறான். நானே எல்லா சேத்திரங்களிலும் சேத்திரஞ்சனாக இருக்கிறேன். இந்த சேத்திரமானது பஞ்சபூதங்களால், அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகியவற்றால் ஆனது. இது மட்டும் இல்லாமல் அகங்காரம், புத்தி, 10 இந்திரியங்கள், ஒரு மனம், 5 இந்திரிய விஷயங்கள், இச்சை, வெறுப்பு, சுகம், துக்கம், உடல், உணர்வு, தைரியம் ஆகியவற்றாலும் ஆனது. மேலும் அகங்காரமின்மை, பாசாங்கின்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குருவின் சேவை, தூய்மை, உறுதி, தன்னடக்கம் ஆகியவைதான் சேத்திரத்தின் பண்புகள். அதை கேட்ட அர்ஜுனன், ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்க, அதற்கு கண்ணன், அத்தியாத்ம ஞானம், தத்துவ ஞானம், ஆதி அந்தமற்ற பரம்பொருளை அறிதல், இவையே உண்மையான ஞானம். இதற்கு மாறானது தான் அஞ்ஞானம். அடுத்து அர்ஜுனன் பிரகிருதி மற்றும் புருஷனின் தன்மை பற்றி கேட்குறாரு. அதாவது சமஸ்கிருதத்தில் பிரகிருதி என்றால் உலகம், இயற்கை, பொருள், உடல் என்று பொருள். அதே போல் புருஷன் அப்படின்னா கணவன் கிடையாது, முழு முதல் உள்ளம் அப்படின்றது பொருள். அதற்கான பதிலை கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பித்தார். இவை அனாதியானவை, எல்லா மாற்றங்களும் குணங்களும் இவற்றிலிருந்தே உருவாகிறது. செயலின் காரணம் பிரகிருதியால் ஏற்படுகிறது. சுக துக்கங்களை அனுபவிப்பது புருஷன் என்று அழைக்கப்படும். பிரகிருதியில் இருக்கக்கூடிய புருஷன் பிரகிருதியின் குணங்களை அனுபவிக்கிறான். இந்த குணங்களுக்கான தொடர்பே நல்ல மற்றும் கெட்ட பிறவிகளுக்கான காரணம். இவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் இவ்வாறு புருஷனையும் பிரகிருதியையும் அதனுடைய குணங்களையும் அறிகிறானோ அவர் எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் பிறக்கிறதே இல்லை. சிலர் தியானத்தால் தங்களுக்குள்ள ஆத்மாவை பார்க்குறாங்க, சிலர் சாங்கிய யோகத்தால், மற்றும் சிலர் கர்ம யோகத்தால் ஆத்மாவை பார்க்குறாங்க. வேறு சிலர் இதையெல்லாம் அறியாமல் மற்றொருவரிடமிருந்து கேட்டு வழிபடுறாங்க. அவர்களும் மரணத்தை வெல்றாங்க. அர்ஜுனா, எது பிறக்கிறதோ, எது அசைவற்றதோ, அசையக்கூடியதோ அனைத்தும் ஒரு இணைப்பில் இருக்குது. அதை நீ தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இந்த அத்தியாயத்தில் ஆத்மாவுடைய தன்மையை பற்றியும் எவ்வாறு செய்தால் மோட்சம் அடைவாய் என்பதை பற்றியும் கண்ணன் சொல்லியிருப்பார்.
அத்தியாயம் 14. இந்த அத்தியாயத்தில் 3 குணங்களினுடைய இயல்பு மற்றும் அவற்றினுடைய செயல்பாடுகளை விளக்கமாக கிருஷ்ணர் சொல்லுகிறார். அர்ஜுனா, நான் உனக்கு மீண்டும் ஒரு உயர்ந்த ஞானத்தை சொல்கிறேன். இதை அறிந்த முனிவர்கள் பரமசித்தியை அடைஞ்சிருக்காங்க. இந்த ஞானத்தை அடைஞ்சி என்னுடைய இயல்பை அடைந்தவர்கள் உலகம் தோன்றும் போது மீண்டும் பிறப்பதில்லை, உலகம் அழியும் போது வருந்துவதும் இல்லை. அந்த ஞானம் என்ன தெரியுமா? என்னுடைய பிரகிருதியே அனைத்து உயிர்களுக்கும் கருவாக இருக்கிறது. நான் அதில் விதை விதைக்கிறேன். அதனால்தான் எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன. சத்வம், ரஜஸ், தமஸ், இந்த 3 குணங்கள் பிரகிருதியிலிருந்து உண்டாகின்றன. இவை அழிவற்ற ஆத்மாவை இந்த அழியும் உடலில் கட்டி போடுகின்றன. இந்த குணங்களினுடைய இயல்பு என்ன தெரியுமா? சத்வ குணம் தூய்மையானது, ஒளி தருவது, ஆரோக்கியமானது. இது ஞானத்தாலும் சுகத்தாலும் கட்டி போடுகிறது. ரஜோகுணம் ஆசை நிறைந்தது, பற்றுள்ளது. இது செயலாலும் ஆசையாலும் கட்டி போடுகிறது. தமோகுணம் அறியாமையிலிருந்து உண்டாகிறது. இது அசட்டை, சோம்பல், தூக்கம் போன்றவற்றால் கட்டி போடுகிறது. ஒவ்வொரு குணத்தின் விளைவுகளை விரிவாக சொல்கிறேன், கேள். சத்வம் மேலோங்கும் போது ஞானம் உண்டாகுது. ரஜஸ் மேலோகும் போது பேராசையும் உண்டாகிறது. தமஸ் மேலோகும் போது அறியாமை, அசட்டை ஆகியவை உண்டாகிறது. ஒருவருடைய குணம் எப்படி தெரியும் என்பதை உனக்கு சொல்கிறேன், கேள். சத்வம் மேலோங்கி இருக்கும்போது மனிதன் இறக்கும் போது உயர்ந்த உலகங்களை அடைகிறான். ரஜஸ் மேலோங்கி இருக்கும்போது மனித உலகில் அவன் பிறக்கிறான். தமஸ் மேலோங்கி இருக்கும்போது தாழ்ந்த பிறவியை அடைகிறான். யார் இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறாரோ அவரே மோட்சத்தை அடைகிறார். அவர் இன்பம், துன்பம், மானம், அவமானம் இதிலிருந்தெல்லாம் சமநிலையில் இருக்கிறார். வெறுப்படைவதில்லையோ, அவை நின்று போகும்போது விரும்புவதில்லையோ, யார் உதாசீனமாக இருந்து குணங்களால் அசைக்கப்படுவதில்லையோ, யார் சுகதுக்கங்களில் சமநிலையில் இருக்கிறாரோ, யார் மண், கல், பொன் ஆகியவற்றை சமமாக பார்க்கிறாரோ இவர்களே குணங்களை கடந்தவர்கள். இதுதான் இவர்களுடைய அடையாளங்கள். யார் என்னிடம் அசைக்க முடியாத பக்தி யோகத்தால் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த குணங்களை கடந்து பிரம்மத்தை அடைய தகுதியுடையவராகிறார். ஏனென்றால் நானே அழிவற்ற பிரம்மத்திற்கும் அமரத்துவத்திற்கும் நித்திய தர்மத்திற்கும் முழுமையான ஆனந்தத்திற்கும் ஆதாரம். இவ்வாறு இந்த அத்தியாயத்தில் 3 குணங்களினுடைய இயல்பு மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை பற்றியும் குணங்களை கடந்து மோட்சமடையக்கூடிய வழியை பற்றியும் கண்ணன் சொல்லியிருப்பார். அத்தியாயம் 15. இந்த அத்தியாயத்தில் உயர்ந்த ஆத்மாவான புருஷோத்தமனை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனா, இப்போது நான் உனக்கு அழிவற்ற அஸ்வத்த மரத்தை பற்றி சொல்ல போகிறேன். இதனுடைய வேர்கள் மேலே நோக்கியும் கிளைகள் கீழே நோக்கியும் இருக்கின்றன. இதனுடைய இலைகள் வேத மந்திரங்கள். யார் இதை அறிகிறாரோ அவரே வேதங்களை அறிந்தவர். இதனுடைய கிளைகள் கீழே பரவி இருக்கிறது. மனிதர்களோட உலகத்தில் கர்மங்களுக்கான வேர்கள் கீழே செல்கின்றன. இந்த மரத்தோட உண்மையான வடிவத்தை இங்கு காண முடியாது. ஏன்னா இதற்கு ஆரம்பமோ முடிவோ அடிப்பகுதியோ தெரியாது. இந்த ஆழமான வேரூன்றிய மரத்தை வைராக்கியம் அப்படிங்கிற வலிமையான ஆயுதத்தால் வெட்டி வீழ்த்தணும். இந்த மரத்தை வெட்டிய பிறகு என்ன ஆகும் தெரியுமா? அந்த உயர்ந்த இடத்தை தேடணும். அங்கு சென்றவர்கள் திரும்பி வருவதே இல்லை. அந்த ஆதி புருஷனிடமே சரணடைய வேண்டும். மானமின்மை, அகங்காரமின்மை, அகிம்சை, பொறுமை, ஆசிரியரை வணங்குவது, தூய்மை, உறுதி, தன்னடக்கம் இதெல்லாம் இருக்கிறவங்க அந்த பரம்பொருளை அடைகிறார்கள். அந்த பரம்பொருளோட இயல்பு என்ன தெரியுமா? அது சூரியன், சந்திரன், நெருப்பு, இது எல்லாத்தோட ஒளியாகவும் இருக்குது. பூமியில் நுழைஞ்சு எல்லா உயிர்களையும் தாங்குது. இது எல்லா உயிர்களிடத்திலும் ஜீவனாக இருந்து உணவை ஜீரணிக்க செய்து அது எல்லோருடைய இதயத்திலும் இருக்குது. அதிலிருந்தே நினைவு, அறிவு, மறதி இதெல்லாம் உண்டாகுது. வேதங்களால் அறியப்படக்கூடிய வேண்டியவன் நானே. வேதாந்தங்களை உண்டாக்கியவனும் நானே. வேதங்களை அறிந்தவனும் நானே. அதை கேட்ட அர்ஜுனன், இந்த உலகத்தில் எத்தனை வகையான புருஷர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்க, அதற்கு கண்ணன், உலகத்தில் 2 வகையான புருஷர்கள் இருக்கிறார்கள். அழியக்கூடியவன் மற்றும் அழிவற்றவன்.
அனைத்து உயிர்களும் அழியக்கூடியது, ஆனால் மாறாதவன் அழிவற்றவன் அப்படின்னு சொல்லப்படுகிறான். இதில் இரண்டிற்கும் மேலானவன் புருஷோத்தமன் அப்படின்னு அழைக்கப்படுகிறான். அவன் அழிவற்ற பரமாத்மா. அவன் 3 உலகங்களிலும் நுழைந்து அவற்றை தாங்குகிறான். அவனே அழிவற்ற ஈஸ்வரன். யார் என்னை இவ்வாறு புருஷோத்தமனாக அறிகிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். முழு இதயத்தோடு அவர் என்னை வணங்குவார். யாரும் எளிதில் அறியாதவாறு மறைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த எல்லா உண்மைகளையும் நான் சொல்லிவிட்டேன். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டிய நல்ல செயல்களை பலன் கருதாமல் செய்து ஆத்ம நிலையில் ஆனந்தமாக இருக்கிறாங்க. அத்தியாயம் 16. இந்த அத்தியாயத்தில் தெய்வீகம் மற்றும் அசுர குணங்களுடைய வேறுபாடுகளை கிருஷ்ணர் சொல்கிறாரு. குருஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணனும் கண்ணனும் பேசி கொண்டிருக்கிறாங்க. கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா, இப்பொழுது நான் உனக்கு தெய்வீக குணங்களை பற்றி சொல்கிறேன் கேளு. யார் தெரியுமா தெய்வீக குணங்களை கொண்டவர்கள்? பயமின்மை, மன தூய்மை, ஞான யோகத்தில் உறுதி, தானம், தன்னடக்கம், யாகம், வேதங்களை படித்தல், தவம், நேர்மை, அகிம்சை, உண்மை, கோபமின்மை, துறவு, அமைதி, புறங்கூறாமை, உயிர்களிடம் கருணை, லோபமின்மை, மென்மை, நாணம், நிலையின்மை, இவைதான் தெய்வீக குணங்கள். இதனால் பலன் நிறைய இருக்குது. தெய்வீக குணங்கள் விடுதலைக்கு வழிவகுக்குது. இந்த குணத்தில் இருக்கிறவங்க ஆத்மாவை, பரமாத்மாவை அடையலாம். ஆனால் அசுர குணங்கள் தட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கின்றன. அர்ஜுனா, கவலைப்படாத, நீ தெய்வீக குணங்களோடு பிறந்தவன். அசுர குணத்தை பற்றியும் சொல்கிறேன் கேள். பாவம் என்ன, புண்ணியம் என்ன அப்படின்னு அசுரர்களுக்கு தெரியாது. அவர்களிடத்தில் தூய்மையோ நல்லொழுக்கமோ உண்மையோ இருக்காது. அவர்கள் உலகத்தை பொய்யானது, கடவுள் இல்லாதது, நெறியற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோடு இன்னொரு கேள்வி கேட்குறார். அப்படி இருந்தும் அசுரர்கள் எப்படி சர்வைவர் ஆகிறாங்க, வாழ்கிறார்கள் அப்படின்னு கேட்குறார். அதற்கு கிருஷ்ணர், இந்த நம்பிக்கையால் அவங்களே தங்களை அழிச்சிக்கிறாங்க. அற்ப புத்தி இருக்கிறவங்களா, கொடிய செயல்களை செய்கிறவங்களா, இந்த உலகத்துக்கு தீங்கு செய்கிறவங்களா அவங்க மாறுறாங்க. முடிவில்லாத ஆசைகள், பொய், கர்வம், மோகம் ஆகியவற்றால் நிறைந்து மயக்கத்தால் தவறான கொள்கைகளை பின்பற்றுறாங்க. இறக்கும் வரைக்கும் கவலைகளால் சூழப்பட்டு இன்பங்களை அனுபவிப்பதையே குறிக்கோளாக கொண்டு செல்வத்தை சேர்க்கிறதுலையே மூழ்கி இருக்கிறாங்க. எல்லோரையும் அழிப்பேன்னு நினைக்கிறாங்க. இவர்களுக்கு முடிவு இருக்கிறது. அஞ்ஞானத்தால் மயங்கி, அகங்காரத்தால் மதம் கொண்டு, பணத்தால் மயக்கமடைந்து பெயருக்காக மட்டும் யாகங்களை செய்கிறாங்க. நான் இவங்களை மீண்டும் மீண்டும் அசுர பிறவியாகவே பிறக்க செய்கிறேன். அவ்வாறு பிறந்தவர்கள் கோபம், லோபம், காமம் என்று இந்த 3 ஆத்மாவையும் அழிக்கும் நரக வாசல்களுக்கு செல்கிறார்கள். அதனால் அவர்கள் அவற்றை துறக்க வேண்டும். இந்த 3லிருந்து விடுபட்டவன் தன்னோட நன்மைக்காகவே செயல்படுறான். பிறகு அவன் உயர்ந்த கதி அடைகிறான். இவ்வாறு இந்த 16வது அத்தியாயம் முடிவடையுது. கண்ணன் அர்ஜுனனுக்கு தெய்வீக மற்றும் அசுர குணங்களுடைய வேறுபாடுகளை பற்றி இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. நம்மள பல பேருக்கு நம்முடைய குணம் தெரியும். நாம் எந்த குணத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு நமக்குள்ள நாமளே கேட்டுக்குவோமா? அத்தியாயம் 17. இந்த அத்தியாயத்தில் 3 வகையான நம்பிக்கைகளை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறாரு. அர்ஜுனன் கேட்கிறாரு, கண்ணா, சாஸ்திர விதிகளை புறக்கணிச்சிட்டு அதே சமயத்தில் நம்பிக்கையோடு வழிபடுபவர்களுடைய நிலை என்ன? அதற்கு கண்ணன், அர்ஜுனா, மனிதர்களோட நம்பிக்கை அவங்களோட இயல்பை பொறுத்தது. சில பேர் தேவர்களை வணங்குறாங்க, சில பேர் ரசசர்களை வணங்குவாங்க, சில பேர் பிரேதங்கள் மற்றும் பூதங்களை வணங்குறாங்க. இந்த 3 வகையான நம்பிக்கைகளுக்கு விளைவுகள் இருக்குது. சாஸ்திரங்களில் கூறப்படாத கடுமையான தவங்களை செய்கிறவங்க அகங்காரம் மற்றும் ஆசை நிறைந்தவங்க. அவங்க உடலில் உள்ள பூதங்களையும் எண்ணெயும் வருத்துறாங்க. அவங்க அசுர இயல்பு கொண்டவங்க. அதை கேட்ட அர்ஜுனன், உணவு, யாகம், தவம், தானம் இவற்றிலும் இந்த வேறுபாடு இருக்குதா அப்படின்னு கேட்க, அதற்கு கண்ணன், ஆம் அர்ஜுனா, ஆயுள், புத்தி, வலிமை, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, திருப்தி ஆகியவற்றை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் சாத்வீக உணவுகள்.
கசப்பு, புளிப்பு, உப்பு, மிகுசூடு, காரம், வறட்சி, எரிச்சல் ஆகியவற்றை உண்டாக்கும் உணவுகள் ராஜசிய உணவுகள். பாதி வேக வைத்தவை, சுவையற்றவை, நாற்றம் கொண்டவை, பழையவை, எச்சில் பட்டவை, அசுத்தமானவை, இவைகளை தாமசிய உணவுகள் என்று அழைக்கப்படும். அடுத்து அர்ஜுனன் யாகத்தோட 3 வகை பற்றி கேட்டான். அதற்கு கண்ணன் கடமை என்ற உணர்வுடனும் பலனை எதிர்பாராமல் செய்யப்படக்கூடிய யாகம் சாத்வீகம், பலனை எதிர்பார்த்தோ பெருமைக்காகவோ செய்யப்படக்கூடிய யாகம் ராஜசம், சாஸ்திர விதிகளை புறக்கணித்து உணவளிக்காமல், மந்திரங்கள் இல்லாமல், தட்சணை இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படக்கூடிய யாகம் தாமசம். தவத்திலும் 3 வகை இருக்குது. உடல் தவம் அப்படிங்கிறது தேவர்கள், பிராமணர்கள், குருமார்கள், அறிஞர்கள் அவர்களை வணங்குதல், தூய்மை, நேர்மை, பிரம்மச்சரியம், அகிம்சை ஆகியவற்றை கடைபிடித்தல். வாக்குதவம் அப்படிங்கிறது உண்மை, இனிமை, பயனுள்ள பேச்சு, வேத பாராயணம். மனதவம் அப்படிங்கிறது மன அமைதி, கனிவு, மௌனம், தன்னடக்கம், மன தூய்மை. இந்த 3 தவங்களையுமே பலனே இல்லாமல், பலன் கருதாமல் உறுதியான நம்பிக்கையோடு செய்கிறது தான் சாத்வீகம். பெருமைக்காகவோ மரியாதைக்காகவோ செய்யக்கூடியது ராஜசம். மூட நம்பிக்கையால் தன்னையோ மற்றவர்களையோ துன்புறுத்தி செய்யக்கூடியது தாமசம். அதே சமயத்தில் தானத்திலையும் 3 வகை இருக்குது. கடமை என்ற உணர்வுடன் திரும்ப எதிர்பாராமல் தகுந்த இடத்துல காலத்துக்கு ஏற்ற பாத்திரத்தை அறிந்து கொடுக்கப்படும் தானம் சாத்வீகம். திரும்ப பெறும் எண்ணத்துடனோ பலனை எதிர்பார்த்தோ மனமில்லாமலோ கொடுக்கப்படும் தானம் ராஜசம். தகுதியற்ற இடத்துல காலத்தில் பாத்திரமற்றவர்களுக்கு அவமதிப்போடு கொடுக்கக்கூடியது தான் தாமசம். ஓம் தத் சத் என்பது பிரம்மத்தின் 3 பெயர்கள். இவை யாகம், தானம், தவம் ஆகியவற்றோட தொடக்கத்தில் உச்சரிக்கப்படுது. பிரம்மத்தை நோக்கிய எல்லா செயல்களும் ஓம் என்ற சொல்லுடன் தொடங்க வேண்டும். இந்த மாதிரி இந்த 17வது அத்தியாயத்தில் கண்ணன் 3 வகையான நம்பிக்கைகளை பற்றியும் அவற்றோட விளைவுகளை பற்றியும், உணவு, யாகம், தவம், தானம் ஆகியவற்றின் 3 வகைகளை பற்றியும் விரிவாக சொல்லியிருந்தார். அத்தியாயம் 18 இறுதி அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் கீதையோட முழு சாரத்தையும் கிருஷ்ணர் சொல்கிறார். கண்ணா, சந்நியாசம், தியாகம் இவற்றின் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறாரு. கண்ணன் சொல்கிறாரு, ஆசையுடன் செய்யக்கூடிய செயல்களை துறப்பது சந்நியாசம், எல்லா செயல்களுடைய பலன்களையும் விட்டு விடுவது தியானம். அதை கேட்ட அர்ஜுனன், செயல்களை முற்றிலும் விட்டுவிட வேண்டுமா அப்படின்னு கேட்க, அதற்கு கண்ணன், இல்லை அர்ஜுனா, யாகம், தானம், தவம் ஆகிய செயல்களை விடவே கூடாது. இவை மேன்மையான செயல்கள். ஆனால் இதையும் பற்றில்லாமல் பலன் எதிர்பாராமல் செய்யணும். சாங்கிய சித்தாந்தத்தின்படி ஒரு செயலுக்கு 5 காரணங்கள் இருக்குது. இடம், செய்பவன், கருவிகள், முயற்சி, தெய்வம். இதில் எது குறைஞ்சாலும் செயல் நிறைவேறாது. அதை கேட்ட அர்ஜுனன், அப்படின்னா செயல் செய்யக்கூடியவன் அந்த கர்த்தா யார் என்று கேட்க கண்ணன் சொல்கிறாரு, தன்னை மட்டுமே கர்த்தா அப்படின்னு நினைக்கிறவன் அறிவில்லாதவன். தூய புத்தி இருக்கிறவன் செயல் செஞ்சால் கூட நான் செய்யவில்லை அப்படின்ற உணர்வோடு இருப்பான். அவன் கொல்ல சொன்னாலும் கொன்னாலும் அந்த பாவத்தால் பாதிக்கப்பட மாட்டான். கர்ம யோகத்தோட மேன்மையை சொல்கிறேன் கேள். தன்னோட சுபாவத்துக்கு ஏற்ற கர்மத்தை செஞ்சவன் மூலம் மனுஷன் பரமசித்தி அடைகிறான். தன்னோட கடமையை செய்வதே சிறந்தது. மற்றவர்களுடைய கடமை நன்றாக இருந்தால் கூட அது ஆபத்தானது. ஒருத்தன் எப்படி தெரியுமா பிரம்மத்தை அடைகிறான்? தூய பக்தியோட மனசை அடக்கி புலன்களை வென்று பற்றில்லாமல் தனிமையில் வாழ்ந்து மிதமான உணவு, மிதமான பேச்சு, மிதமான உறக்கம் கொண்டு தியானத்தில் நிலைச்சு வைராக்கியம், அகங்காரமின்மை, ஆணவமின்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குரு வழிபாடு, தூய்மை, உறுதி, தன்னடக்கம் இந்த குணங்களுடன் இருப்பவன்தான் பிரம்ம நிலையை அடைகிறான். என்னிடம் பரமசக்தி கொண்டவன் என்னை உணர்கிறான். அவன் என்னுடைய உண்மையான தன்மையை அறிந்து வருகிறான். அதை கேட்ட அர்ஜுனன் இறுதியாக பணிவோடு கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும் கண்ணா, சொல் அப்படின்னு கேட்க கண்ணன் சொல்கிறாரு, அர்ஜுனா, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னை மட்டுமே சரணடை. நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன். கவலைப்படாத. நான் இதுவரைக்கும் கூறியது எல்லாத்தையுமே தெளிவாக மனசோடு கேட்டுக்கிட்டே இல்லையா?
உன்னோட சந்தேகங்களும் குழப்பங்களும் தீர்ந்து போச்சா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்க, அதற்கு அர்ஜுனர், கிருஷ்ணா, உங்களோட அருளால் கருணையால் என்னுடைய எல்லா விதமான குழப்பங்களும் சந்தேகங்களும் தீர்ந்துருச்சு. அது மட்டுமல்ல, மன தெளிவும் மன உறுதியும் எனக்கு வந்துருச்சு. நல்ல அறிவும் ஞானமும் பெற்றுவிட்டேன். அதனால் நீங்கள் கூறிய மாதிரி எடுத்துக்கொண்ட கடமையை செஞ்சு முடிப்பேன். என்னோடய ஞானக்கண் திறந்துருச்சு. உங்களோட அருளால் என்னோட சந்தேகம் தீர்ந்துருச்சு. நான் உங்கள் கட்டளைப்படி இனிமேல் செயல்படுவேன். இந்த மாதிரி அர்ஜுனன் சொல்லி முடித்து போருக்கு தயாரானான். இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது தூங்குவதற்கு முன்பு கேட்க ஆரம்பித்து அப்படியே உறங்குங்கள். இந்த பகவத்கீதையை நீங்கள் கேட்க கேட்க நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேரும். நல்ல உணர்வுகள், அதில் கிருஷ்ணர் கூறிய எல்லா விஷயங்களும் நம்மை வந்தடையும். அதற்காக நாம் எல்லோரும் முயற்சி செய்வோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா.